ब्रह्मभद्रायदाक्षः खड्पतिपुराणनाथं देवनाथ ஐந்தைவாள் அடியவர் குலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சுவாமி சாய்ச்சி மாதிரி சின்ன ரகசியங்கள் சதசவசியமாக செய்ய வேண்டியது. ஊரில் இருக்கிறவா நிறையா பேர் பழத்தேரி சுவாமி இருக்கிற ஸ்கைப்பில் இருக்கிற பேர் ரகசியம் பண்ணியிருக்கான். சுவாமி சாய்ச்ச மாதிரி சாதசாருக்கும் வினோத பரிகாரமும் கணேசன் பண்ணியிருந்தா கூட சின்ன ரகசியங்களுடைய அமைப்பில் சாதசாரத்தை விஷயத்திற்கு ஆச்சாரியார் சொல்றது பிரபுதத்த சுவாமியோ குமாரநயனாச்சாரமா அந்த மாதிரி அதே பண்ணி குரு பரம்பரைகள் அந்த மாதிரி அமுதநஞ்சனையும் அமுதாஸ்வாதனையும் வரிசப்படுத்தினாங்கிற ஒரு கணக்கு சொல்லியிருக்கான். தெரியவா குரு பரம்பரையில் இருந்துச்சு. தேசிய காலமான பிறகு அந்த ரகசியங்கள்லாம் வகப்படுத்தி பரமபத பகவானுக்கு புதுசாக இருக்கிறதால தனி ரகசியமாகும், பரமத பகவனும் அந்த மாதிரி தனி ரகசியமாகும், அஸ்தினி மகாத்மும் தனி ரகசியமாகும் பண்ணிக்கும். மற்ற சின்ன சின்னதாக இருக்கிற ரகசியங்கள் பாசனங்கள்லாம் சேர்த்து அமுதாஸ்வாதம் வகப்படுத்தினான்ற விவரம் நமக்கு குருபரம்பரைகளில் கிடைக்கிறது. அந்த சின்ன ரகசியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சூக்மமான சாஸ்திரார்த்தங்கள்லாம் கூட அதுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லச்சு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு விவாதாத்மகமான விஷயம். அது விவாதங்கிறதுல பெரியவாழ்லாம் 2 விதமான விவாகம் பண்ணியிருக்கா. விவாதம் பண்ணுறவாளும் உண்டு, அதை 2 விதமான விவாகத்தையும் ஜெயித்துக்கலாம்னு சொன்னவாளும் உண்டு. ஆத்மா ஸ்வயம் பிரகாசம், ஆத்மாவோட தர்மங்களும் ஸ்வயம் பிரகாசம். அதுக்கு நியாய சித்தாந்தத்தில் பிரத்யேக எண்ணத்தால் விசிஷ்டதையைவ பாசமானத்துவம் சர்வதான ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த ஆத்மா அகமகம்னு தோணச்சேன் தனக்குத்தானே தோன்றக்கூடியதான பிரத்யேகம், அதன் தனித்தன்மையான ஏகத்துவம். அந்த ஆத்மா அதற்கு தனித்தனி அந்த மாதிரி இருக்கிற ஏகத்துவம், பொன்னான உருத்தன்மை, பொன்னான தன்மை வேற உருத்தன்மை, உண்மைங்கிறது. இந்த பிரத்யேகமும் ஏகத்துவத்தோடையும் சேர்ந்தே பிரகாசிக்கிறதுன்னு சொன்னாங்க. இது ஆச்சாரியா வியாக்கியானம் நினைச்சு சாஸ்திர மரியாதைகளில் கட்டகா கட்டம் இது அப்படின்னு தெரிஞ்சாதான் கடவது 3 தலைமுறை ஞானம் தான். சொல்றது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சாஸ்திரங்களில் பழக்கம் அதிகமாக இருக்கிறதால பழக்கம் இல்லாத வாழ்க்கையோட இதுதான் சொல்றது சுவாமி. ஏன்னா சபைகள விஷயம் தப்பான புஸ்தகமாக ஸ்கலனங்கிறது சகஜம், சாமானியம். இது புஸ்தகங்கிற ஞானம் இருந்தால் தான் புஸ்தகத்தை உடையிலே டெஸ்க் இல்லைன்னா புஸ்தகம் இருக்கிறது அப்படிங்கிற ஞானம் நமக்கு வரும். ஒரு மனுஷன் தேவதத்தன் இங்கே இருக்கான் அப்படின்னா தேவதத்தன் அங்கே இருக்கானான்னு பார்த்து வர சொல்றா. தேவதத்தன் இருக்குன்னு சொன்னா தேவதத்தன் யாருங்கிற ஞானம் இருந்தால் தான் தேவதத்தன் அங்கே இருக்காங்கிற ஞானம் வரலாம். அப்படின்னு ஒரு சாஸ்திரம் வச்சால விசேஷணங்கள் ஒரு வஸ்துல இருக்கக்கூடியதான திரவியமாக இல்லாத அம்சங்கள் சாதாரணமாக இந்த தர்மங்கள்னு சொல்லுவோம். அந்த தர்மங்களோட பற்றின ஞானங்கிறது விசேஷண ஞானம், விசிஷ்ட ஞானங்கிறது காரணம். அதானே விசிஷ்ட ஞானம்னா ஒன்றோடு கூடியது அப்படிங்கிற ஞானம், ஒன்றோடு கூடியது அப்படிங்கிற ஞானம். விசேஷ ஞானம்னா அதில் இருக்கக்கூடியதான் நமக்கு தோணக்கூடிய தர்மத்தோட ஞானம். இந்த ஆத்மா ஆத்மா எப்பவும் பிரத்யேகத்தோட கூடவே தோன்றுது அப்படின்னாக்க ஆத்மாவில் இருக்கிற தர்மம் பிரத்யேகம், பிரத்யேகத்தோட சேர்ந்தே ஆத்மா நமக்கு பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம்.
இருக்கக்கூடியது ஆத்மாங்கிற ஞானம் வருதா இருந்தா பிரத்யக்தங்கிறதான ஞானம் முன்னால் இருக்குங்க. இந்த ஒரு ஞானத்துக்கு காரணம் தான். இந்த காரணமானதெல்லாம் முன்கணத்தில் இருக்கணும். காரணம் பின்னால் வரும். இந்த ஞானத்துக்கு காரணம்னா காரணமாக சொல்லக்கூடிய ஞானம் முன்னால் இருக்கணும். அதே மாதிரி இந்த பிரத்யக்தங்கிறத பற்றினதான நம்முடைய ஞானம் முன்னாலேயே இருக்கணும். ஆனால் ஆத்மாவில் தான் பிரத்யக்தமே இருக்கு. இப்போ பிரத்யக்தம் தனியாக இருக்கு தெரியும். அதனால என்ன பண்ணால் ஆத்மாவுக்கு சுயம் பிரகாசம் தந்துடுற மாதிரி பிரத்யக்தமும் சுயம் பிரகாசம்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் கிடையாது. சுயம் பிரகாசம் என்னென்ன வஸ்துக்கள்னு சாஸ்திர மரியாதையில் கணக்கு பண்ணியிருக்கா. ஜீவாத்மா சுயம் பிரகாசம் நித்தியனாத்மா, ஆத்மா நித்தியமாத்மா சுயம் பிரகாசம் மாதிரி கணக்கு பண்ணது. பிரத்யக்தாவாக கணக்கு பண்ணல. அதனால அது சுயம் பிரகாசம் சொல்லக்கூடாது. பின்ன எப்படி பிரத்யக்தம் தெரியும் அப்படின்னா தர்மி தெரியும் போது அந்த தர்மி ஞானத்தோட சுபாவத்தால் தர்மி ஞானத்தோட பிரபாவத்தால் அது தர்மி ஞானத்தால் பாசிக்கிறது. பிரத்யக்தத்தோடு கூட ஆத்மா பாசிக்கிறது. அந்த ஆத்மாங்கிறது ஞான ரூபமாக இருக்கிறதால தர்மி ஞானத்தால் பிரகாசிக்கிறது. அப்புறம் ஸ்ரீமத் ரகசிய பேசாதவரையே விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய சுபாவம் தர்மபூத ஞானத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்கா. தர்ம ஞான ஆத்மா பிரத்யக்தத்தை காமிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கும் விளையை தோன்றும். ஒரு விவாதம் சர்ச்சை சாஸ்திர மரியாதையில் ஒரு சர்ச்சை. இதை பற்றி சொல்லும்போது சாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து விசாரம் பண்ணியிருக்காங்க. சுவாமி அதில் ரொம்ப முக்கியமாக நிறையா ஸ்ரீகோஷங்கள் எழுதியிருக்கார். மடத்தில் இந்த மடத்துக்கு அபிப்பிராயம் சாக்காத் சுவாமியுடைய அபிப்பிராயம் உத்தம சுவாமி பெரிய சமத்திரம் இல்லை. விஷயத்தாழ்வினாரும் சில தெளிவாலும் 2 பட்சத்தையும் ஒத்துக்கலாம். தோழத்தை எவாலும் பிடிச்ச பட்சத்தை அதையோ அப்படிங்கிற மாதிரி 2ஐயும் சமஞ்சசப்படுத்தி வைக்கணுமா இருந்தா இப்படியெல்லாம் இந்த எதற்கு இதை சொல்ல வரையினா நியாய சித்தாந்தின வாக்கியத்துக்கு ஒன்றுக்கு அர்த்தம் பண்ணும்போது சில்லரகசியத்தோட வாக்கியங்களை எடுத்து நாம் சாமானியமாக சொல்றது ஸ்ரீபாஷ கீதா பாஷ்யம் தெய்வத்தின் அர்த்தம் அதிகாரம் வேதாந்தம் மாதிரி மற்ற வாழ்க்கை அதிகாரம் கிடையாது. சாஸ்திர ஞானம் இருக்கிறவா தான் பார்க்க முடியும். பகவத் விஷயமும் ரகசிய கிரந்தங்களும் எல்லா வைஷ்ணவால் அறிந்திருக்கிறதால பெரியவாள் எப்படி பகவத் விஷயம் தெரிகிறது. ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் சர்வாதிகாரம் வச்சுருக்காளோ எல்லாருக்கும் அதை அத்தியனம் பண்ணுற அதிகாரம் அதோட அர்த்தானுபவத்தில் அதிகாரம் பண்ணி சொல்கிறாரோ அது மாதிரி ரகசிய கிரந்தங்கள்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ரகசிய கிரந்தங்களில் சிந்த ரகசியத்தில் சொன்னதான விஷயமானது ஒரு பெரிய விவாதத்துக்கு நடுவில் மார்க்கத்தை தரிசனம் பண்ணக்கூடியதாக இருக்கு. இந்த சுவாமி சொன்னது பெரிய விஷயங்களையும் இல்லை. சுவாமி உள்ள ரகசியார்த்தங்களை ரகசியம்னு சொல்ல சம்பிரதாயத்தை சாதாரணமான அர்த்த விஷயங்களை பெரிய சாஸ்திரகாரர்களும் இயக்கும்படியான அர்த்த விஷயங்களை அந்த சித்த ரகசியங்களில் சுவாமி சாதிச்சிருக்காருன்னு இவர் சொன்னதுக்காக சொன்னேன். அவருடைய வார்த்தைக்கு ஏன் அதிகமான வைத்தரேன்னா அதுக்கு காரணம் இருக்கு. பாகவதால ஸ்தோத்திரம் பண்ணால் தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணலைன்னா தப்பு. ஸ்தோத்திரம் பண்ணால் தப்பு கிடையாது. ஸ்தோத்திரம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இந்த விதத்தில் நம்ம சம்பிரதாயத்தை அசாதாரணமான ஒரு விஷயத்தோட சுவாமி இருக்கார். உலகத்தை நீ சொல்கிற மாதிரி இருக்கார். ஸ்கைவில் வந்து தட்டம் காலக்கட்டம் சாய்கிறார். இவர் சாஸ்திர ஞானம் நிறையா இருந்தால் சில பேருக்கு உபன்யாசம் திருவிழானம் சாய்ச்சா உபன்யாசம் வராதா சாஸ்திர ஞானத்துக்கு உபன்யாசம் பண்ணுவாளோ அந்த மாதிரி உபன்யாசம் நல்லா பண்ணக்கூடியவர். இவருடைய ஸ்ரீபாகவத உபன்யாசங்கள் தமிழில் பண்ணதை புஸ்தகமாக போட்டுட்டான். இந்த தமிழில் பண்ணதை படிச்சுட்டு ஒரு கர்நாடக தேசத்தை சேர்ந்தவர் கர்நாடக தேசத்து ஜனங்களும் இந்த ரசாயனத்தை அடையணுங்கிறதுக்காக அதை கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு தெரியாது. கன்னடாவில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். பரம பக்தராக இருக்கிறவர். எதுக்கு இதை சொல்கிறேன்னா அந்த மாதிரி நானா பாடல்களின் பிரச்சாரம் என்ற அளவு சுவாமியினுடைய ஸ்ரீமுகோக்திகள் சுவாமி ஸ்ரீசூக்திகளும் தத்துவம் காகலாகத்தை 2 பாகமாக போட்டுட்ட
நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் எந்த அளவு இந்த காலத்துக்கு சிறந்தாப்புல யோசனை பண்ணார்னா, தத்துவம் சாகடாம எல்லாரும் சேவிக்கிறது கஷ்டம். ஒவ்வொரு வால்யூம்லையும் பின்பக்கம் அது 5 சரம் 5 பாகம் சாப்டர். அந்த 5 சாப்டரோட சாரத்தை இதிலேருந்து நான் அறிய வேண்டியதுன்னு சொல்லிட்டு தமிழில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 100 விஷயங்கள், ரொம்ப சுருக்கம் கிடையாது. ஆனால் 100 விஷயங்களில் 10 விஷயத்தை நிச்சயம் சேவிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் இருக்கும். அந்த தத்துவம் தாகலாமத்துக்கு சாதனை இருக்கிறதுலையே நியாய சித்தாந்தத்துக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய வேதங்கள்லாம் கூட குறிப்பிட்டு எந்தெந்த அம்சங்கள்ல 2 மாறுதல் சுவாமி சாதிச்சிருக்கார் அப்படிங்கிறத தான் கூட விசாரம் பண்ணி எழுதியிருக்கார். எல்லாருக்கும் புரியற மாதிரி எழுதியிருக்கு. சாஸ்திரத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறது கஷ்டம், புரிஞ்சுட்டு சொல்லித்தருது இன்னும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றதை காட்டும். சிரமப்பட்டு அத்தியனம் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சிரமப்பட்டு சொல்லித்தரணும், அதை விட அதிகமாக சிரமப்பட்டு புரியும்படியாக சொல்லித்தரணும், அதை விட அதிகமாக சிரமப்பட்டா தான் எல்லாருக்கும் புரியும்படியாக எழுத முடியும். இந்த புத்தகத்தை சேமிக்கிறோம். சற்று புரியாதுன்னா ஸ்ரீராம தேசியாச்சார சுவாமி ஞாபகத்தில் இவரை போட்டுக்கிறான். அது பருவப்பட்டான். அவரும் தான் இந்த உலகத்தாத்தையும் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரப்படுத்தி பண்ண முடியுமா பண்ண அந்த உபகாரம் சம்பிரதாய உபகாரம் ஞாபகம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடிய இடம் இருக்குவான்னு சொல்லலாம். என்னோட வயசில் சின்னவராக இருக்கிறதால ஷெட்யூல் பற்றி அவருக்கு 35 வருஷத்துலனா கூட 6 வருஷம் இருக்கா? எத்தனை வருஷம்? 5 வருஷம் நடக்கு பாடத்தில் படிக்கிறது. அதனால 6 வருஷம் 5 வருஷம் இருக்குது. இருந்தால் கூட இளம் வித்வான் அவர் விளாண்டு அவர் இந்த சபையை 3 நாளும் வந்தார்னா சின்ன வயசுலேருந்து 1 நாளைக்கு 7 தமிழ் போயிருக்கா. எல்லா விதமான செய்தியும் சொல்றதெல்லாம் இருக்குது. வாழ்க்கையுடையது அவர் இந்த சபையை 3 நாள் நிர்வகிச்சிருக்கார். அதனால அவருக்கு மங்களாச்சாரங்கள் இந்த சபையில் அவர் இந்த மாதிரி இப்போ தேசிய பப்பாய் தேசிய சபாவில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளி ஞாயிறில் ஒரு உபன்யாச சீரீஸ் மாதிரி அடைமணி தேசிய ஃப்ரெண்ட்ஸெல்லாம் அவள் ஒரு மாதிரி பப்ளிக் பண்ணிருக்காரு. பிரகாஷ் பண்ணிருக்காரு. 2-3 வருஷமாக அந்த காரியத்தில் 750வது வருஷத்துலேயே இல்லையா? பாஷக்காரர் ஆயிரத்தில் ஆரம்பித்து 750 தேசியனுடைய சகசநாமத்துக்கு வியாக்கியானம், தேசியனுடைய அஷ்டோத்திரத்தோட வியாக்கியானத்தை பப்ளிக் பண்ணியிருக்கார். தேவைப்படையாது சகசநாமம் தேவைதான் முடியும். தேசிய சகசநாமத்தை பப்ளிஷ் பண்ணியிருக்கார், வியாக்கியானத்தோடு பப்ளிஷ் பண்ணியிருக்கார். அதுவும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இவர் தேசிய சகசநாமம் அவளை அழகா போட்டதால் பப்பாயில் தேசியத்தை போல ஒவ்வொரு சிரவணத்துக்கும் தேசிய சகசநாமத்தை ஞாயிற்றுக்கிழமை கோடி அர்ச்சனை பண்ணுறான். சகசநாமம் வச்சுட்டு சத்தம் சொல்லி தந்திருக்காருக்காக நன்னா படிக்கிறார். ஏன்னா தேசிய சகசநாமத்தில் விஷ்ணு சகசநாமம் பாராட்டி பண்ணிட்டான். தேசிக ஆண்டவன் சகசத்தை சிவன் ஆண்டவன் தேசிக சகசடாவை அர்ச்சனை பண்ணுறா அப்படின்னா ஆண்டவன் சகச்சாச்சு விஷ்ணு சகசநாம அர்ச்சனை 20 நிமிஷம்டா, தேசிக சகசநாம அர்ச்சனை 4 மணி நேரம் ஆகும்டா, ஒரு நாள் 5 நிமிஷம் ஆகும்டா, 2 நிமிஷம் ஒரு நாளாக 1 நிமிஷமாக 15 வருஷம் ஆகும்னா ஆண்டவன் சார் அவ்வளோ பெரியசா இருக்கும். ஒவ்வொரு கிரந்தத்தோட சாரத்தெல்லாம் கூட இந்த கொண்டு வந்து கூட வேண்டிச்சு. அது கேட்கிறேன் சொல்லுதான் கேட்கிறேன். மேலே 14 இருந்து அந்த சுவாமி பண்ணணும். இந்த சபையும் அந்த மாதிரி வித்வான்களை கூட்டு கௌரவிச்சதற்காக இந்த சபை சார்ந்தவர்கள், சபையோட அங்கத்தினர்கள், அதிகாரிகள், இந்த சபைக்கு ஆதரவு தரவா உபயகோஷ்டிக்காரா திருவைந்தைவாழ் அழைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கும் தேசிய சம்பிரதாயம் சென்றவர்களுக்கும் கொடுத்திருக்கிற விஷயம் முன்னாடி சுவாமி கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கிறார். அதனால பாரு இதை பாரு அதில் பாரு அப்படின்னு நடுவில் ஒரு இடத்த பிடிச்சார். அதாவது விசாரமாக சொல்ல முடியலன்னா உபன்யாசமாக சொல்லிட்டு போயிடலாம், ரொம்ப சுலபமான உபன்யாசமாக இருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் அவர் எதிர்பார்த்தது அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் சூட்சமான அர்த்தங்களும் இருக்குது, சூட்சமான அர்த்தங்களும் இருக்குது. நாம் முடிந்தவர்கள் அதை அனுபவிக்கலாம். உபகார சகலகம்ன்ற ஒரு சில ரகசியம் அது இந்த
அமிர்தரஞ்சனி ரகசியங்கள் இல்லையா? அமிர்தரஞ்சனியில சுவாதி அமிர்தரஞ்சனி சம்பிரதாய சுத்தி தொடங்கி ரகசியான தலைப்பு வரக்கூடிய 8 ரகசியங்கள், தற்கான தலைப்பு வரக்கூடிய 7 ரகசியங்கள், சம்பிரதாய சுத்தி முதல்ல சேர்ந்து 16 ரகசியங்கள். ஒரு ரகசியம் அதில் நுட்பம் 17 ரகசியங்களுடைய தொகுப்பு அமிர்த ரஞ்சனி. இது அமிர்த ஆஸ்வாதி. ரஞ்சனம்னா ஈடுபடுத்துதல்னு, ஆஸ்வாதம் அப்படின்னா இனிக்கிறது தானே, முக்கியமாக இருக்கிறதுனா தாத்பரியம் இனிக்கிறது. ரஞ்சனம் அதோட பிரபாவம், ஆஸ்வாதம் நாம் அனுபவிக்கக்கூடியது. அதனால குறிப்பிட்ட சில ரகசியங்களுக்கு அவைகள் இருக்கிறதுன்னு பேர் வச்சாங்க. அமிர்தம் மாதிரி ரஞ்சனம் பண்ணக்கூடியது, ஈடுபாட்டை ஈடுபடுத்தக்கூடியது, நம்ம வசீகரிக்கக்கூடியது, இழுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அமிர்த ஆஸ்வாதனா அனுபவிக்கச்சே முக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இதில் இந்த புஸ்தகங்கள் போட்ட அமைப்புல முதல்ல அமிர்தாஸ்வாதினியில் போட்டது சாரசாரம், அபயப்பிரதான சாரம், ரகசிய சிகாமணி, பதஞ்சலி வைபவம் 4 ரகசியங்கள் அது போட்டு. 2வது வால்யூம்னா முதல்ல பிரதான சட்டம், அதுக்கு அடுத்தது சில ரகசியங்கள் 3வது வால்யூம், அமிர்தாஸ்வாதினா 2வது பாகம். அதில் முதல்ல பிரதான சட்டம், அதுக்கு அடுத்தது உபகார சங்கரம். ஆக அமிர்தாஸ்வாதினி ரகசியங்களில் 6வது ரகசியம் உபகார சங்கரம். இதில் பிரதான சதகத்தில் எங்கள் குலபதிகள் இவை நேரானென்றே எண்ணிய நல்வாழ்த்தைகள் நாம் செய்கின்றோம்னு சொல்லிட்டு எங்கள் ஆச்சாரியாலாம் இவை ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய இதுமேல் 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 இது பிரதானம் இது பிரதானம் இது பிரதானம், அதை மொத்தமாக சேர்த்து பண்ணையில் ஒரு குரூப்பாக சொன்னால் இவை மேலாம் இவை மேல், இது மேல் இது மேல் இது மேல் இவை மேல், சரி, இது மேல் இது மேல் இது மேல் இவை மேல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்திலையும் பிரதானம் பிரதானம், இது பிரதானம் இது பிரதானம்னு நம் பூர்வாச்சாரியர்கள் நமக்கு அனுகிரகிச்சிருக்கா. அதை நான் தொகுத்து வழங்கறேன்னு சொல்லிட்டு பிரதான சதகம்னு அற்புதமாக 100 வாக்கியங்கள் கொண்ட பிரதான சதகம், பிரதானம் வரக்கூடிய 100 வாக்கியங்களுடைய தொகுப்பம் பூர்த்தி பண்ண சுவாமி. அதற்கு அடுத்த ரகசியம் இதில் உபகாரங்களுடைய சுருக்கம், உபகார சங்கம். உபகாரம்னா ஒருத்தர் நமக்கு உபகரிக்கிறானா, நமக்கு ஒரு சிரமதசையில் ஒத்தாசம் பண்ணுறான், ஒரு கஷ்டத்தில் ஒத்தாசம் பண்ணுறான். அப்போ நமக்கு ஒத்தாசம் பண்ண முடியாத சக்தி அவளுக்கு இருக்கு, நமக்கு ஒத்தாசம் வேண்டியது. ஒத்தாசம் பண்ண முடியாத சக்தி அவளுக்கு இருக்கு, நமக்கு ஒத்தாசம் பண்ண வேண்டியது. ஒத்தாசம் பண்ண முடியாத சக்தி இருந்தால் மட்டும் போராது, நமக்கு அவளுடைய உபகாரம் வேண்டி இருக்கிற ஞானம் அவளுக்கு இருக்கு. அவருக்கு அந்த ஞானம் இருக்கு. படியில் இருக்கிறது நிறையா பேர் இருக்கா. இதை சொல்கிற நீங்கள் ஏதாவது ஒரு கொடுங்கன்னு நிறையா உட்காந்து போடுங்க, நியாயமான கேள்வி. எல்லாருமே விஷயம் கொடுங்க. இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டான், போட்டியான்னு கேட்டேன்னா அது விஷயம் வேறு. அந்த வார்த்தை இழுத்துது. யாராவது ஒருத்தர் ஏதாவது போடுவீங்கன்னா உட்காந்துருக்கோம் அப்படின்னா நமக்கு குறைக்கணும் ஞானம் இருக்கு இல்லையா? நீங்கள் போடுவேன் பார்த்தா அவனுக்கு தெரியும் போடுவேன்ற ஞானம் கொடுக்கணும். அது மாதிரி நமக்கு உதவி தேவைங்கிற ஞானம் உபகாரம் பண்ணுறவங்க. ஆக ஞானம் இருக்கணும். முதல்ல ஞானம் தான் இருக்கணும். அடுத்தது சக்தி இருக்கணும். சில பேருக்கு உபகாரம் தேவைன்னு தெரியும். உலகத்தில் சில பேருக்கு உபகாரம் தேவைப்படுறது நமக்கு தெரியுது. ஆனால் எல்லாருக்கும் இருக்க நமக்கு சக்தி இல்லைன்னு இல்லையா? ஆக நமக்கு சக்தி இருக்கணும். இந்த ஞானம் சக்தி இருந்தால் மட்டும் போராது, கருணை இறக்கம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு குணவிசேஷம் வேணும். ஞானம் சக்தி கருணை ரொம்ப பிரதானம். ஞானம் சக்தி கருணை இதுக்கு மேலே அவன் சுவாவம் இருக்கணும். கருணை மட்டும் இருந்தால் போராது,
கொடுக்கக்கூடிய சுபாவம் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு ஆகாரம் பேரம் தான். ஆக ஞானசக்தி கருணை. அதே மாதிரி நம்முடைய தேவை நமக்கு இன்னது வேணுன்றத அறியக்கூடிய ஞானம் பெருமாள் உண்டு. நமக்கு என்னென்ன செய்யக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு. சர்வஜன் சர்வசக்தன். அதற்கு மேல இவன் கஷ்டப்படுறமோ இவனுக்கு உபகாரம் பண்ணணுங்கிறதுக்கு அடிப்படையான இரக்கம் கருணை அவன்கிட்ட உண்டு. அதுல நம்ம பெரியவா என்ன சொன்னா, இந்த கருணைங்கிற குணம் ரொம்ப வசதி. ஏன் அப்படின்னா சுவாமி தேசியன் தயாசகத்தில் சாய்க்கிற ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி முகாக எதினாவதையா ஆபூதாக விஷகிரி கிரகமேதி குணாக. விஷகிரின்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமலை, விஷாச்சலம்னு சொல்லப்படக்கூடியது கிரினா அசலம் விஷாச்சலம். அதில் இருக்கக்கூடிய கிரகமேதி தர்மம் சரணாகத ரக்கணங்கிற தர்மத்திற்காக விரதம் பூண்டிருக்கிற ஒரு கிரகஸ்தனான எம்பெருமான், லட்சுமிபதியான எம்பெருமான். அவனுடைய குணங்கள் போதம், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரம், சக்தி, தேஜஸ்கிற குணங்கள். இவைகள் எல்லாமே தயைங்கிற ஒரு குணம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. இத்தனை குணங்களும் தயைங்கிற குணம் இல்லைன்னா, கருணைங்கிற குணம் இல்லைன்னா தோஷாபலைக்கு இந்த குணங்களுடைய தன்மை மாறிடும். குணங்களுடைய தன்மையே மாறிடும் சுவாமி இல்லையா? ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ரொம்ப கெட்டிக்காரால மார்க்கெட் பண்ணப்பட்டதான ஒரு வஸ்து. அதில் எங்கேயோ யாரோ ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி தப்பா ஏதோ இருந்ததுன்னு போட்டுவிட்டோன்னா மறுநாள் காத்தால மொத்தமாக எல்லாம் செஞ்சிடும் மார்க்கெட்டிங்க. அதே மாதிரி பெருமானுடைய இந்த குணங்களுக்கு பார்ப்போம். மார்க்கெட்டிங்கே வின் பண்ணேன்னு நினச்சிக்க கூடாது. குணங்களே தோஷமாயிடும். குணங்களே தோஷமாயிடும். தயைங்கிறது இல்லை அப்படின்னு. அதனால சுவாமி என்ன சாதிக்கிறார்? உபகார சங்கரத்தான் சுகச்சே எம்பெருமான் தன்னுடைய கருணையாலே செய்யக்கூடிய உபகாரங்கள், எம்பெருமான் கருணையாலே செய்யக்கூடிய உபகாரங்கள், அவைகளை தொகுத்து தர உபகார சங்கிரகம், அவைகளை தொகுத்து தர உபகாரங்களுடைய சுருக்கம். எம்பெருமான் சேத்தனர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம், எம்பெருமான் சேத்தனர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம். அச்சேத்தனங்களை சிருஷ்டிச்சது கூட ஒரு உபகாரம்னு வந்ததில்லை. அதை சொல்லச்சே ஏறத்தாழ நான் கணக்கு பண்ணேன், மறந்து போயிட்டு 50லேருந்து 70 கூட இருக்கு. ஒரு மாதிரி கணக்கு பண்ணேன். அடிப்படையான 4 உபகாரங்கள் ஒன்று சாய்கிறது. தன்னுடையதான நித்திய சங்கல்பத்தால, தன்னுடையதான சங்கல்பத்தால எம்பெருமான் தன்னுடைய கருணையாலே தூண்டப்பட்டு தன் சங்கல்பத்தாலே இந்த 4 உபகாரங்கள் பண்ணான். இது அடிப்படையான உபகாரங்கள். அதை சொல்லச்சு மேலுள்ள உபகார பரம்பரைகளுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய உபகாரம்னு 4 உபகாரத்தை கலந்துக்கிற சுவாமி. அது என்னென்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஆத்மாங்கிற வஸ்து தனக்கு சேஷனாக இருக்கக்கூடிய அவனுக்காகவே ஏற்பட்ட இதனுடைய அனைத்தும் அவன் பிரயோஜனத்திற்காக ஆகும்படியான சேஷமுக்தமான வஸ்து இது. இதை சர்வசக்தான். இதை அந்நதா கணிக்கலாம். அதாவது அசங்கல்பமாக நிச்சயமாக எப்படி தான் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. இந்த ஆத்ம வஸ்துக்கள் நிச்சயமாக சங்கல்பிச்சு வச்சதுங்கிறது முதல் உபகாரம். அதுக்கு மேலே இந்த ஆத்மாவுக்கு உபாய அனுஷ்டான தசை, பிராப்தி தசை முதலானவைகளை அடைவது, சம்சாரத்தில் இருக்கும்போது சுகம் துக்கம் என்பதான அவஸ்தைகள் சரியா இருக்கா, அவஸ்தைகளை அடையும்படியான இந்த ஆத்மாவுக்கு தர்மமான ஞானத்தை ஸ்வயம் பிரகாசமாகவும் நிச்சயமாகவும் ஆக்கி வச்சது. அது சங்கல்பத்தால் 2வது காரணம். இது ரெண்டும் சிருஷ்டி விஷயத்திலே, சிருஷ்டி
சமயத்திலே ஆத்மாவை நித்தியமாக்கியதும் இதன் தர்மபூத ஞானத்தை நித்தியமாக்கும் செயற்பிரகாசமாகவும் ஆக்கி வச்சது உபகாரம். அதற்கு அடுத்தது மூணாவது, இந்த சேத்தனுடைய கிருபையா அனாதியான கிருபையாலே செய்யக்கூடிய மூணாவது உபகாரம் தான் அவசர பிரதீட்சணா இருக்கிறது. எங்க இருக்கிறது? அவசர பிரதீட்சணா எங்க இருக்கிறது அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டநாதனா இருக்கிறதும் சரி, க்ஷீராதிர யுகரூபங்கள் வந்ததும் சரி, ராமகிருஷ்ணாதி அவதார திசைகள் வந்ததும் சரி, யோகிகளுக்கு தியானத்திராக ரூபமாவதும் சரி, அது மட்டும் இல்லாமல் அங்கங்க கோயில்களில் அச்சாவதாரத்தின் நிலையோடு இருக்கிறதும் சரி, நம்ம ஊர் தெய்வநாயக பெருமானாகவும் நதசத்தையாகவும் இருக்கிறதும் சரி, இவைகள் அவசர பிரதீட்சணா இருக்கிறது. அவசர பிரதீட்சணா தான் இருக்கிறது கிருபையாலே செய்யக்கூடிய மூணாவது உபகாரம். யாருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னா, யாருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கான்? ஆஃபீஸில் மேனேஜர் முதல்ல வந்துட்டார். என்ன சுவாமி நித்தி லேட்டாக வர மேனேஜர், ஒரு நாள் காத்தால் 9 மணிக்கு ஆஃபீஸ் டைம், அவர் 10 மணிக்கு தான் வருவார். அவா 9 மணிக்கு வராமல் 9:15 10 மணிக்குன்னு வந்தா, ஒரு நாள் அவர் 8 மணிக்கு வந்து உட்காந்துட்டார். கதவை திறக்கச்சே உள்ளே இருக்கார். ஒவ்வொருத்தர் மனசுலையும் என்ன இருக்குது, ஏதோ நம்ம பார்க்கறதுக்காக வந்தார் கூட. அது மாதிரி பெருமாள் அவசர பிரதீட்சணா இருக்கிறது யாருக்குன்னா, அடியேனுக்காக. அடியேனுக்காகன்றது நான் சொல்றது இல்லை, ஒவ்வொருத்தரும் தனக்காக அவசர பிரதீட்சணா இருக்கிறான்னு நினைக்கணுமா? தேசியம் சாய்கிறார், அவன் அவசர பிரதீட்சணா யாருக்குங்கிறத பொதுவாக சொல்லணுமோ, எல்லாருக்கும் சொல்லணும் இல்லையா? எல்லாருக்குன்னு சொல்றத அந்த பிரபத்தி பண்ணிக்கிறவாளுக்குன்னு சொல்லணும். அதற்காக சொல்ற, எந்த சேத்தனனுக்கு யாதச்சிக சுத விஷயத்தாலேயோ வியாஜமான ஏதோ ஒரு வியாஜத்தாலே யாதச்சிக சுத விஷயத்தாலே சாது சங்காதிகள் ஏற்பட்டு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு ஞானத்தெளிவு பிறந்து வைராக்கியம் பிறந்து அவன் நேத்திலே நசை பிறந்து திருவடிகளை பற்றி வருகிறானோ, அப்ப அவசரம் புரியினார். எப்படா இந்த அவ்வளவு கூட இல்லையா? அத்வேஷம் ஆபிமுட்சம் இல்லையா? ஈஸ்வரசேத சௌகார்த்தம் அப்படிங்கிற ரீதியில பெருமாள் கிட்ட அடிப்படையா நம்ம உள்ள ஒருத்தர் பெரியவன் இருக்கான், அவன் நினைச்சா நம்ம காப்பாற்றுவாங்கிற நினைவு உண்டாக்குற சில சுந்த விஷயங்களால பெருமாள் தர்மக்கம் இருக்கிறான். அது அவசர பிரதீட்சை. அதுலேருந்து ஆரம்பிச்சு அவசர பிரதீட்சனா இருக்கிறான். அது மட்டும் இல்லை, நாம் கர்மானுகுணமாக பிரவೃತ್ತಿ நிவர்த்திகள் ஏற்பட்டு அந்த பிரவೃತ್ತಿ நிவர்த்திகளுக்கு இருந்தால் முக்கியமாக கர்மாக்கள் மேல வளர்ந்து சுகருக்கு அனுபவம் பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஓடி ஓடி பல பிறப்பும் பிறந்து மற்றொரு தெய்வம் வாழியாடி பண்ணிட்டுங்கிற ரீதியில் இருக்கும். புலனபிய நடம் புலனபி மரணங்கிற ரீதியில் இருக்கும். அண்ணா நீ தந்த ஆக்கையின் படிவிடல்லேருந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறான்னா, ஏதாவது ஒரு சமயத்தில் நான் திடீர்னு அந்த பக்கம் ஏதோ குட்டி சத்தம் கேட்கறதே பெருமாள் ஏழரோன்னு நினைச்சோன்னா இல்லையா? குட்டி சத்தம் கேட்கறதே பெருமாள் ஏழரோ, வேற ஏதோ ஊர்வலம், கல்யாண ஊர்வலம், பெருமாள் ஏழரோ நம்ம தப்பாக நினைச்சா கூட நம்ம பெருமாள் ஏழரோன்னு நினைச்சோம் பாருங்க, அது ஒரு யாதச்சிக சுத்தம். அப்ப பெருமாள் நினைச்சோம் இல்லையா? அந்த என்னால் அந்த மாதிரி பெருமாள்னு சொன்னோம் பத்தியா? திருமாலின் சோழ வரையன்றே என்ன திருமால் என் நெஞ்சு நிறைய பூந்தாங்கிற ரீதியில திருமாலின் சோழம் திருமால் இருக்கக்கூடிய மலைன்னு சொன்னேன். உடனே நம்ம சொன்னானே அப்படின்னு திருமால் என் நெஞ்சு நிறைய பூந்தான்னு ஆழ்வாசாய்கள். அந்த மாதிரி யாதச்சிகமான ஒரு சுத விசேஷங்களை ஒரு கையில் செஞ்சுருக்கோம். நல்ல காரியம் பண்ணியிருக்கான். இதுக்கு ஏதாவது பலன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேல தன் விஷயத்தில் ராகத்தை வளர்க்கிறானாம் திருமாள். அதை சொல்ற அவசர பிரதீட்சணா இருக்கான். இவனை எப்படிடா வெளிக்கு கொண்டு வருதுங்கிறதுக்கு அவசர பிரதீட்சணா இருக்கிறது மூணாவது உதாரணம். அதுக்கு மேல தான் அவசர பிரதீட்சணா இருக்கிறது மட்டும் இல்லாம அவ்வியாஜ சுத்தாரிகளை ஏற்படுத்தினாங்க. அவ்வியாஜ சுத்தாரிகளை கற்பித்து வைத்ததும் 4 பிரதானமான உபகாரம் சொல்றா. அதுக்கப்புறம் என்ன பண்ற, இந்த அவ்வியாஜ சுத்தங்கிற
காரணம் இல்லாமல் அதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய புண்ணிய கர்மாவே நம்ம கிட்ட கிடையாது. தற்செயலாக நம்ம செய்யக்கூடிய காரியத்தாலே ஒரு சுத்தம் நமக்கு ஏற்படுறது. அந்த அபியாத சுத்தத்தை கற்பிச்சு வைக்கும் பூயஸா கற்பிக்கிறான்னு பூயஸா கற்பிக்கிறான். அங்கங்க கற்பிக்கிறான். திடீர்னு வரோம் சுவாமி, வந்தோம் இன்னும் உட்காண்டோம், வெற்றியோட கிடைச்சது சாப்பிட்டோம் கூட ஒரு அபியாத சுத்தம் மதப்பிரசாதத்தை சாப்பிட்டான் இல்லையா? மதப்பிரசாதம் போகும். ஏதாவது ஒரு பிரசாதத்தை வெற்றியோட பேசுறேன்னு நினைக்காதீங்கோ. நான் பேசுறேன் அப்படின்னாக்க சின்ன வயசுலேருந்து பகவதி வேதிக்கமான நானும் ஆசைப்படல. ஒடுக்கு 3 வருஷம் நாங்கள் படுத்து ஸ்கூலில் படித்தேன். அப்பப்போ முடிவு கிடைக்கும், மாமா அண்ணா பிரசாதம் கிடைக்கும். ஆகாத சுத்தம் சத்த சுத்தி, ஆகாத சுத்திக்கிறானே நமக்கு. அதுக்கப்புறம் பிரசாதம் படிச்சாங்க. நான் வந்து பெருமாள் பண்ணிட்டு அப்போ நித்தியம் பெருமாள் அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை அப்புறம் அவசியம் அங்கேயும் அப்படி இப்படி போயிட்டு போகிறவர் வேற கிடையாது. பகவன் நிவேதிக்கமான பிரசாதம் இல்லையா? அயகிரீவ பிரசாத மகிமை, நிருசிம்ம பிரசாத மகிமை, பாதுகையுடையதான அனுகிரக மகிமை. இல்லைனாக்க வார்த்தைகளை சொல்லுவாங்க. அது வரது அப்படின்னா அந்த பிரசாதம் அவ்வியாத சுத்தத்தில் இவைகள் கூட சேருமான்னு நினைக்க வேண்டாம். பகவத் பிரசாதம் தான் போகும். பகவத் பிரசாதத்தாலே நமக்கு ஆகாத சுத்தியில சத்த சுத்தி ஏற்படும் சாஸ்திரங்களை சொல்லணும். ஆக அவ்வியாத சுத்தங்களை கற்பிச்சது 4வது உபகாரம். மோக்ஷோபகார பரம்பரையிலே, மோக்ஷோபாய பரம்பரையிலே பிரதானமாக மோக்ஷோபகார பரம்பரை, மோட்சத்துக்காக செய்யக்கூடிய உபகார பரம்பரையில மற்ற உபகார பரம்பரைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய உபகாரங்கள் இந்த 4 சொல்லிட்டு அதில் பிரதானமான உபகாரம் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் புத்தன் பக்தியோ பிரபத்தியோ தான் அனுஷ்டிக்கிற வரைக்கும் எம்பெருமான் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம்னு 27 உபகாரங்கள் நடக்குது. 27 உபகாரங்கள் நடக்குது. அதில் என்னென்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சாத்திக சிட்டியில் உட்படுத்தினது நமக்கு நல்ல பிராமணன் அந்த தேவதையின் மனுஷஸ்தாவத அந்த சரீரங்களில் மனுஷ பிறவியில் விளக்க வச்சது, அந்த மனுஷ பிறவியில் உயர் குடியில விளக்க வச்சது, சாத்திகர்களுடைய குலத்திலே விளக்க வச்சது. அதில் பிறந்தாலும் புத்தி அப்படி இப்படி போகாத புத்திய நெறிப்படுத்தினது முதலான பூர்வ உபகார பரம்பரைகள். இந்த உபகார கிரகத்தில் சொல்லச்சேன். இந்த உபகாரங்கள்னா சொல்றேன், இந்த பூர்வோபகார பரம்பரைகளை முகப்பச்சையாகும். ராஜா நடக்கிற போகிறோம், போகச்சே பெருமை போட்டுங்க. பெருமை போகாமல் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு உபகாரம் சமர்ப்பிக்கணும், வாங்கிட்டு போகிறோம். சில இடங்களில் ஆச்சாரிய இடத்துல பக்கத்தில் கடை இருக்குன்னு நினச்சிருக்கோம். கடை இல்லை. இங்கே போனால் பார்த்தா பக்கத்தில் எதையுமே காணும். இப்போ கடையும் இல்லை, பழக்கடையும் இல்லை. அதனால அவ்வளோ இடத்துல ஒரு நல்ல பழக்கம். நான் போகணும்னு வச்சுக்கலாம், நான் விருப்பம் போய் தெரிவிக்கிறதாக்க ஒரு தேங்காயை கையில் கொடுத்து தெரிவிக்கலாம். நம்ம ₹1 எடுத்தால் கூட தேங்காயோட தட்டை நம்ம கையில் கொடுப்போம். நாம் சாதாரணமாக அன்னையோட அப்படியே வச்சு சேவிக்கிறோம். அங்கே இருக்கிறப்ப மனத்தில் கொஞ்சம் மனுஷாசனம் இது பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. நான் ஆசிரமத்தை வச்சு சொல்கிறேன். ஆசிரமத்துலேயும் இல்லை, பிராமணர் தான் பண்ணிக்கிறேன். இல்லாமல் பண்ணாமல் இல்லை, பக்கத்தில் கொடுக்குறேன். சாதாரண எல்லாம் தட்டில் வச்சுக்கிறோம் சதவீதங்களில். பல இடங்கள் எப்படின்னா அதாவது எல்லாருமே அதான் நடக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் அதை தீர்மானமாக கையில் எடுத்து கொடுத்துடுறான். ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு அவள் சிக்ஷிச்சுடுறான். அவன் பயப்படான். சரி மகன்லாம் நம்ம அடிச்சுவா எடுத்து வைக்கிறோம். நல்ல விதமாக சொல்கிறேன். எல்லாரும் துஷ்டியமாக நான் நல்லா சொல்கிறேன்னு சொல்லிட்டாரியோ மனசு சிக்காத நினச்சிட்டு போகிறான். அதனால நீங்கள் நல்ல பழக்கம். என்னன்னு கேட்டால் அவன் ₹5 கொடுக்கறதுக்காக கையில் தட்டை கொடுத்து வேதாசம் சொல்லலைன்னா கூட கையால் கீழே வைக்க சொல்கிறான். ஆசிரமத்தையும் பண்ணணும்னு ஆசை உண்டு. ஆசிரமத்தை பண்ணணும்னு ஆசை உண்டுனாக்கா ராமத்தில் ஒருத்தர் மட்டும் பண்ணணும்னாக்க முடியுமா? பக்கத்தில் இருக்கிறவா எல்லாரும் பண்ணணும், அப்போதான் முடியும். அதோட சந்தர்ப்பம் சொல்கிறேன். மனுஷாக்கு பாடணும். மனுஷா நிறையா வருது. ஆசிரமத்துக்கு அதாவது எதிர்பார்க்க முடியாது. சொல்கிறேன், ஒரு சத்தான புத்தத்தை சத்துன்னு சொல்லலாமான்னு அந்த மாதிரி முகப்பச்சையா உபகாரம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? ஆச்சாரியர் செய்கிற போது ஒரு பழமாவது வாங்கி போடணும், புஷ்பமாவது வாங்கி போடணும். திருவாராதனத்துக்கு உபகாரமான விதைகள். ஆச்சாரியான்னு சொன்னால் அங்கே வேதத்தில் சொல்லித்து விகஸ்தனாக இருக்கிற ஆச்சாரியன் சொல்லிட்டு சமிப்பாணி ஸ்ரோத்தியம்ன்ற பண்ணிவிட்டோம். சமித்தை கையில் எடுத்துகிற போது தான் சமித்துங்கிறது அவன் கோமாதிகள் பண்ணுறதுக்கு உபகாரமான திரவியம். வியாக்கியானம் பண்ண சமிப்பாணின்னா உபகாரஸ்தனா போகணும். கையில் ஒரு உபகாரம் எடுத்துட்டு போகணும். பகவதாராதனமே ஒரு யாகம் இல்லையா?
முதலான உபகாரமானவைகள் எல்லாத்தையுமே எடுத்துன்னு போகலாம். திருத்துழானா நாம் கிரகிச்சிடுவோம். திருத்துழானா கடைகளுக்கு வாங்கி போடக்கூடாது, ஆச்சாரியர்கள் ஆராதனத்துக்கு அதை எடுத்துக்க மாட்டேன். இந்த திருத்துழாய சுத்தமாக இருந்து கிரகிக்கணும். அதுக்குதான் இங்கே ஒரு புஷ்பம் ரொம்ப சுலபம். ஆழ்வார் சாயி மாதிரி புஷ்பமே பரம போக்கியமாக பெருமானுக்கு புகை பூவே இல்லையா? அப்படி புகை ஏதேனும் ஒரு புகையில் ஏதேனும் ஒரு பூவிடாமை அந்த மாதிரி ரீதியில் பொறிவது மாமல் பூவேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்ம குணங்களோட போனாலே பூவது வியாக்கியானம் புஷ்பங்கிறது ரொம்ப பிரதானம். அதனால தான் புஷ்பம் கட்டாயம் வாங்கிட்டு போவா. பெருமாள் சந்திக்கு போச்சு, ஆச்சாரியா சந்திக்கு போச்சு, ஏதாவது உலகம் வாங்கிட்டு சுவாமி தேசியம் சாய்ச்ச பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணி இந்த ஆத்மா சமர்ப்பிக்க போகும்போது பூர்வ உபகார பரம்பரையை முகம் பச்சையாகும். என்னது சுவாமி முகம் அந்த உபகார பரம்பரையே உபகாரம். சுவாமி இன்னதெல்லாம் எனக்கு பண்ணி வச்சிருக்கி, என்னதை பண்ணி வச்சிருக்கி, இத்தனை ஒத்தாறு பண்ணி வச்சிருக்கி. வசந்த குடத்தில் விளக்க வச்சு, வசந்த எண்ணெய் தேர்ந்தெடுக்க வச்சு, வசந்த மாதா பிதாக்களுக்கு குழந்தையாக பிறந்து அவள் போட சமயம் வர சமயங்கள்லாம் தர்மங்களை சொல்லி தந்தா. கோயிலுக்கு போடா கண்ணான்னு சொன்னான். கோயிலுக்கு போச்சே கைகாலம் பண்ணிட்டு போடான்னு சொன்னான். சந்தியாவனம் உடைய நாளத்தில் சந்தியாவனம் பண்ணிட்டு பெருமாசனிக்கு போட சொன்னான். பெருமாசனிக்கு போச்சு ஒரு தீபத்துக்கு எண்ணையாவது எடுத்துட்டு போட சொன்னான். அங்கே போச்சே பெருமாசனிக்கு போனால் பார்த்து சொல்லாதேன்னு சொன்னான். பெருமாசனிக்கு போன உடனே நிதஸ்தம் கடித சேர்க்கிறீன்னு சொன்னான். உள்ளே போன உடனே பெரியவா வந்தானா அவளுக்கு முதல்ல இடத்த கொடுத்துட்டு நீ பின்னால் இருக்குன்னு சொன்னான். பெருமான செய்திக்கே பெருமாள் சாத்திக்கிட்ட இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இந்த ஆபரணம் சாத்தி இருக்கிறது செய்திக்க சொன்னான். பெருமான செய்திக்கும் போது பிரதான ஆழ்வார்கள் சீசத்துக்கு அனுசந்தானம் பண்ண சொன்னான். சோத்திரத்தை சொல்ல சொன்னான். முடிஞ்சா ஒரு உற்றமின்னு அந்த புயங்களுடைய சம்ஷீலனம் தியானம் பண்ண சொன்னான். மனசுல வாங்கிக்கணும் இல்லையா? மனசுல வாங்கிக்கணும். பெருமான செய்திக்கே தேவடாசா இதுக்கே கவுக்கு உட்கார்ந்தா சொல்ல முடியும். சிவாக்கிற சிம்மாசனம் இல்லையா? சுவாமியே செய்கிறேன் சொல்லிவிட்டார். அப்படியே திட்டம் இல்லை. சித்தேகம் கோமி ஸ்ரீகாட்சமா சவேதரம் நாதகரம் வரியம் மணிவரிக்க சுவாமி ஞானாமுதோனஞ்சரம் பஜானம் இலாகடியந்திர நிபாஸ்ரிதான். நான் என்னுடைய ஹிருதயத்தில் சித்தே கரோமினர் என்ன சுவாமி ஸ்மராமிதான் சொல்றது. ஸ்மரணை எப்படியா இருக்குது? சித்தே கரோமி ஸ்புரிதாட்சமானம் மனசுல நிறுத்தலை. அக்ஷமான கையில ஸ்புரிதாட்சமானம் சவ்யேதரம். சவ்யம்னா இடது, சவ்யேதரம்னா வலது. உன்னுடைய வலது கை அக்ஷமாலையோடு இருக்கிற ஹயக்ரீவா ஔஷதகிரியில ஹயக்ரீவன் சேசாயிருக்கிறோ அது சாய்கிற சர்வேதரம் நாதகரம் வரியம். அது எப்படின்னா பக்தாளுக்கு அஜானத்தை போக்கி ஞானத்தை தரக்கூடிய தியானம். இந்த கையில தியானம். அதுக்கப்புறம் நீ எப்படி ஒரு திருவேணி விபாவயேதேவ சமுஸ்தகம் தே வாமங்கலம் தக்கினமாஸ்ரிதானம். புஸ்தகம் கோஷம் கையனா கேளோ எழுதுகையில வாமங்கலம். இந்த வாமனாக்க இடது, தட்சிணனா வலது. அதை சுவாமிங்க சித்திரம் காண்பிக்கிறார். வாமங்கரம் தட்சிணமாஸ்ரிதானம். வாமங்கரம் தட்சிணங்கரம். இடதுகை வலதுகையா அப்படின்னா இடதுகை ஆசிரிதானம். தட்சிணம்னா ஆசிரிதாவுக்கு பட்சபாத்தியா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஹயக்ரீவ பெருமானுடைய வலதுகை அக்ஷமானையோட இருக்கான். இடதுகை புஸ்தகத்தோட இருந்து பக்தாளுக்கு பட்சத்தில் பட்சபாதத்தோட இருக்கிற இடையம். வாமங்கரம் தட்சிணமாஸ்ரிதானம். அப்புறம் தமாம் சிவித்வா விசதை ரூபை சம்க்ரீணயந்தம் விருஷஸ்சகோரா விசாமயே உதாரணவசுந்தரீயே சரத்கனே சந்திரவிவஸ்புரந்தம். ஒரு வசந்த புது தாவர புஷ்பத்தில் சரத்காலத்து மேகக்கூட்டத்துக்கு நடுவில் சந்திரன் இருக்கிற மாதிரி தமாம் தன்னுடையதான கிரணங்களாலே அஜானத்தை போக்கி இருட்டை போக்கி
வித்வான்களாகிற சக்கோர பட்சிகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய சரத்கணத்தில் சந்திர பிரகாஷ் பெருமான் சரத்து, அதாவது இந்த சக்கோர பட்சி தானே சுவாமி, அந்த சக்கோர பட்சி சாரச பட்சி கீர்த்தன் எடுப்பார், சக்கோர பட்சி சந்திரிகை எடுப்பார், நிலவு பிடிக்கும். சரத்காலத்தில் சந்திரன் அதிகமான பிரகாசத்தோடு இருப்பான். மழைக்காலத்தில் மழை பெய்ஞ்சு எங்கே பார்த்தாலும் தீர்த்தம் பூர்ணமாக இருந்து, சரத்காலத்து பௌர்ணமியில் இந்த தீர்த்தங்கள் சந்திரனுடைய நிலவு டால் அடித்து சந்திரனுடைய பிரகாசத்துக்கே பிரகாசம் இருக்குமா. அதை சக்கோர பட்சியில் தான் ஆனந்தமாக பார்க்குமா. அந்த சக்கோர பட்சிக்கு ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சரத்கால சந்திரன் மாதிரி ஐகிரியினுடைய திருமேனி இருக்குது. அதுக்கப்புறம் காட்சிகள், இதுவரைக்கும் தியானம், வரிசையாக 4-6 ஸ்லோகங்கள் தியானம், ஐகிரியினுடைய திருமூர்த்தி தியானம். அதுக்கப்புறம் தனக்கு வரத்த பிரார்த்தனை, ஐகிரிவா உன்னுடைய கருணா கட்டாட்சங்கள் எனக்கு என்ன தரணும் தெரியுமா, கேட்கிறவர்கள் காதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய வார்த்தையையும், அந்த வார்த்தையை அவள் கேட்கறதால அவளுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்கக்கூடிய, அவர்களுக்கு இஷ்டத்தை சாதிக்கக்கூடியதாக வாக்கத்தரம். உன்னுடைய கடாட்சங்கள் எனக்கு வாக்கத்தரணும். அந்த வாக்கு எப்பேற்பட்டதாக இருக்கணும், கேட்கிறவாளுக்கு ஆனந்தமாக இருக்கணும், அவளுக்கு ஐஸ்வர்யங்களை தரக்கூடியதாக இருக்கணும். பிரார்த்திச்ச நிச்சத்துடைய ஸ்லோகத்தில் சரஸ்வதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சாதிக்கிறார், நீ என்னுடைய நாக்கில் திக்வாக்ர சிம்மாசனம் அப்ஜுபேயாக, திக்வாக்ர சிம்மாசனம் அப்ஜுபேயாக, என்னுடைய நாக்கோட நுனிங்கிற சிம்மாசனத்தை நீ அடைவாயாக. எப்படி, எதனால நிறைய மகான்கள் அவர்களுடைய போட்டி அதில் வாதம் போர் புரியதுக்காக உட்கார்ந்துட்டாங்க, வாதம் பண்ணிவிட்ட. அவரும் வாதம் பண்ணச்சே குரலை எழுப்பி ஆக்ரோஷமா பேசுவாளாம். விதர்த்த ஓட்டி சமராங்க, ரொம்ப கெட்டிக்கார சொல்ல பிரமாணங்கள் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க. என்ன சுவாமி, விதர்த்த ஓட்டி அவர் சொல்ல முடியுமே, இவர் சொல்லலாம், இவர் சொல்ல ரெண்டே கேள்வி, நீங்க 2 பேர் சொல்றது தப்பு, நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமரான கணேஷ். சமரம்னா யுத்தம், பெரிய படித்தவர்கள் வித்வான்களுடைய போட்டி, நல்ல வாதம் பண்ணது தர்க்கம் பண்ணதுல வெட்டிக்காரருடைய போட்டியாக ஒரு யுத்த பூமி. அதுல யாராவது வெட்டிக்காரத்தனமா வாதம் பண்றாளோ அவளை செலக்ட் பண்ணி நான் ஜெயிப்பேன். சிகீஷத்தோமே கவிதாக்கி கேட்கிறான், அவர்களை ஜெயிக்கிறதுக்காக அங்கே போய் நான் சிம்மாசனத்தை உட்கார்ல. அப்படி எதிரிமா பண்ணணும், நான் ஆசனத்தில் உட்கார்ந்து அவளை ஜெயிக்கிறதுக்காக உட்காரும் போது ஏன் முனி நாட்டார சிம்மாசனத்தில் உட்காரு, ஜெயிப்பாக சிம்மாசனம். அந்த மாதிரி நான் ஹயக்ரீவனை நாக்கு முனில வாழக்கூடாது. முதல்ல மனசுல பிரார்த்திச்சல, கடைசியில ஹிருதயத்தில் ஹிருதயத்தில் எப்பவும் பிரகாசிக்கணும்னு பிரார்த்திக்கிறவர். நடுவில் ஜெயிக்கிறதுக்காக நாக்கு முனில பிரார்த்தி, மனசு ஹிருதயம் நாக்கு எல்லாத்தையும் ஹயக்ரீவன் சுவாமி. அந்த மாதிரி நாம் போய் பெருமாளை முகப்பச்சையாகி பூர்வோபகார பரம்பரையை முகப்பச்சையாகி உபகாரம். சுவாமி எத்தனை உபகாரம் பண்ணிருக்க, என்னை இந்த மாதிரி படைச்ச, நல்ல ஜென்மாவில் படைச்ச எங்கள் அப்பா அம்மா சொல்லித்தர, கோயிலுக்கு போல என்ன பண்ணுறா, அங்கே உட்காந்து பெருமாளை ஞானம் பண்ணு, பெருமாளுடைய விடயத்துக்குள்ள வரணும் சொல்லணும். இதெல்லாத்தையும் நம்ம பெருமாட்டை அழுத்தினால பண்ணணும். நல்ல சாத்திகாரான மாதா இல்லையா, சுவாமி சொல்லிங்க திருத்தோப்படாதுதான் காரணம் இல்லையா, திருத்தோப்படாது அத்தியம் கொடுக்க அது திருத்தோப்படாத்தியே பண்ணணும். நான் பார்த்தோம்னா ஜம்பு
புரி அதில் எல்லாருமே தங்கள் விரிவாகத்தை அத்தியனம் பண்ணுறது பழக்கத்துக்கு நம்ம சம்பிரதாயத்தை அந்த மாதிரி ஒரு கிராமம் கிராமம் இருக்குன்னு சந்தோஷமாக சொல்ல முடியும். 4 பக்கம் தானே பக்கம் சில இடத்துல அந்த மாதிரி குலமாக எல்லாரும் அத்தியனம் பண்ணுறவா. அப்பாவை தேர்ந்தெடுக்க பிள்ளைய தேர்ந்தெடுக்கா, அப்பாவுக்கு அத்தியாபக அதிகாரி, பிள்ளைய அத்தியாபக அதிகாரினா சந்தோஷமாக இருந்தாலும் ஒரே குடும்பத்தில் 4 பேர் இருந்து கைக்கறியம் போகும். ஆசிரமத்தில் இப்போ கண்ணமாச்சாரம் நாம் தெரியும் என்ன சுவாமி அண்ணாதிரி அத்தியாபகாரம் கைக்கறியம் பண்ணாலும் இருந்த சந்தோஷம். அந்த மாதிரி இருந்துட்டு தேவநாதன் சன்னிதியில் கைக்கறியம் அந்த மாதிரி குழந்தையோட குடியடியார் மாதிரி தேவநாதன் குடியடியார் சூழ்ந்ததான கிராமம். சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நாம் பக்தியோ பிரபத்தியத்துக்கு போகும்போது எம்பெருமான உபகாரத்தில் சுவாமி சாரிக்கிறார். பூர்வோபகார பரம்பரையை முகப்பச்சையாக்கி, முகப்பச்சையாக்கி, முகப்பச்சைனா ஒரு உபகாரமா சுவாமி இவ்வளவு பண்ணியிருக்கீங்க, அம்மா பண்ணேன், என்ன பண்ணணும், உனக்கு என்ன பண்ணணும், கருணையாலே இத்தனை உபகாரம் பண்ண மாதிரி இன்னும் சில உபகாரங்கள் எனக்கு பண்ணணும், கருணையாலே இத்தனை உபகாரங்கள் பண்ண மாதிரி இன்னும் சில உபகாரங்கள் எனக்கு பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அது என்ன உபகாரம் பண்ணணும் அப்படின்னாக்க, அகம் மத்ரட்சண பரகா மத்ரட்சண பரந்ததா நம சிவதேவன்னு விண்ணப்பம் பண்ண மெய் நின்று கேட்டுள்ளாய் அடியே செய்யும் விண்ணப்பமே. இந்த உபகாரத்தினே பொய்கின்ற நாளும் கொள்ளா ஒழுக்கு மழுக்குடம் இன்மின்மை ஆகுராமை ஈரடிப்பார் மண்ணுலகில் நின்னை ஒளியுமாய் பிறந்தாய் உன்னையோ சதைவா நீ நின்று கேட்டருளாய் அடியே செய்யும் விண்ணப்பமே அப்படிங்கிற பாசனத்தோட வியாக்கியானம். அந்த பெருமான சந்நிதியில போய் இதை சொல்லி இருக்கணும். பூர்வோபகார பரம்பரையை உபப்பத்தி இத்தனை உபகாரம் ஒவ்வொருத்தரோட சொன்னாங்க. என்ன சுவாமி திரிவேந்திர பெருமான், நான் திரிவேந்திர பிறந்தேன், பிறந்தது தேவநாதன் சேவிச்சிருக்கேன், எல்லா உற்சவமும் சேவிச்சிருக்கேன், எங்கள் பெரியவாழ்னா இங்கே கைக்கியம் பண்ணியிருக்கா, அதுக்கு எனக்கு ஆச்சார சம்பந்தம் கிடைச்சிது, ஆச்சார சம்பந்தத்தாலே ஞானம் கிடைச்சிது, மந்திரங்களை உபதேசம் பண்ணேன், மந்திரங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டேன், அந்த மந்திரங்களுடைய அர்த்தத்தை எம்பெருமானே பரதத்துவம், எம்பெருமான் திருவடிகளை ஆசிரியப்பதே பரதம், அப்படி அடைஞ்சா பல புருஷார்த்தமான மோட்சத்தில் போய் கைகரியம் பண்ணலாம், ஸ்ரீலிங்கத்தில் போய் கைகரியம் பண்ணலாம். அதுதான் மோட்சம். சம்சாரத்திலேருந்து விடுபடுதல் மோட்சம், சம்சாரத்திலேருந்து விடுபடுதல் மோட்சம். விடுபட்டுட்டா இந்த ஆத்மா நிச்சயமாச்சு. எங்கே இருக்கிறது? ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த இடத்துல. தாழ்ச்சி மற்ற கொண்டிருந்து தாடினைக்கு வாழ்ச்சியால் செய்த முறையருளாய் அப்படின்னு அவன் தாடினைக்கு வாழ்ச்சிங்கிறதே மோட்சம் அப்படிங்கிற தத்வைத புருஷார்த்தங்களிலே தெளிவு. இந்த தத்வைத புருஷார்த்தங்களிலே தெளிவு இருந்து அதை சொல்லணும் பெருமாள். இதெல்லாம் எனக்கு ஏற்படுத்தி வச்சேன் பெருமானே. எனக்கு இப்போ பூர்ணமான தெளிவு இருக்கு, நிச்சயமா தெரியும் எனக்கு. லக்ஷ்மிபதியே பரதத்வம், அவனிடம் நித்தியமும் கைங்கரியம் செய்து கிடப்பதே இந்த ஆத்மாவுக்கு ஸ்வரூபலாபம், ஸ்வரூபத்துக்கு அனுகுணமான புருஷார்த்தம், ஸ்வரூபத்துக்கு அனுகுணமான புருஷார்த்தம் வருவே. அந்த புருஷார்த்தம் கிடைக்காம தடையாக இருக்கக்கூடிய கர்மபந்தம் தானே இங்கே இப்பிறவியிலே கஷ்டப்பட்டிருக்கேன். இது தாங்கோனா துயர். இதிலிருந்து நான் விடுபட வேணும், அந்த வாழ்வே நான் பெற வேணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இதனோடிகளை இந்த ஆத்மாவை சதவிட்டு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை இல்லையா? இந்த பூர்வோபகார பரம்பரை எனக்கு இதெல்லாம் ஏற்படுத்தினா எனக்கு இந்த தெளிவு வந்தது. இப்ப நான் இருக்கக்கூடிய நிலைமை சர்வதர்மான் பரிச்சேய ஸ்திதா. எனக்கு தெரியும் எப்ப மோட்சம் கிடைக்கும், பக்தி யோகம் பண்ணா கிடைக்கும் தெரியும். அது மட்டும் இல்லை, எனக்கு பக்தி யோகம் பண்ண சக்தி இல்லைன்றது தெரியும். பக்தி யோகம் பண்ணா மோட்சம் உண்டு, எனக்கு முடியாதே. அகிம்சலனா அனஞ்சகதி சரண்யா பாபமூலம் சரணம் பிரபத்தி.
அதை சொல்றது உபகாரம் என்பது இந்த உபகார சங்கரத்தில் பூர்வோபகார பரம்பரைகள் 27 காண்பிச்சு இந்த பூர்வோபகார பரம்பரைகள் அடிப்படையாக செய்த எம்பெருமான் பண்ணதான 4 உபகாரங்கள் எல்லாத்தையும் முகப்பச்சையாகி ஒரு கிஞ்சித் காலம் மாதிரி உபகாரம் பண்ணுற மாதிரி ஆச்சாரியாத்திர பெருவாதின் உபகாரம் பண்ணுற மாதிரி பூர்வோபகார பரம்பரையை விண்ணப்பித்து உன்னுடைய ஆகிச்செய்ய அனந்தகிரித்வங்களை முன்னிட்டு அவனிடத்திலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும். இந்த பூர்வோபகார பரம்பரை மனமுடனே இவைகளை முகப்பச்சையாக்கி சாத்தியோபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அந்த சாத்தியோபாயத்தை அனுஷ்டிக்கும் போது எம்பெருமான் செய்யக்கூடிய அந்த உபகாரங்கள் அதுதான் விஷயம். சாத்தியோபாயத்தில் எம்பெருமான் செய்தலும் 5 உபகாரங்கள். சாத்தியோபாயம்னா பிரபத்தி மட்டும் கிடையாது, நாம் அனுஷ்டிக்க வேண்டிய உபாயம் சாத்தியோபாயம். நமக்கு மோட்சத்துக்கு பிரதானமான மார்க்கமாக வழியாக அடைபிடிப்பதாக இருக்கக்கூடிய உபாயமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் சித்தோபாயம். அந்த சித்தோபாயமான எம்பெருமானுடைய அந்த நிகிரகத்தால தான் நமக்கு ஜன்மம் இதெல்லாம் இருக்கு, சம்சாரம் இருக்கு. அந்த நிகிரகம் போக அவனுடைய அனுகிரகம் வேணும். அந்த அனுகிரகத்தை நாம் ஒன்று செஞ்சோமானா அந்த அனுகிரகம் கிடைக்கும். நிகிரக சந்தர்ப்பம் மாதிரி அனுகிரக சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த அனுகிரகம் கிடைக்க நாம் ஒன்று பண்ணணும். நாம் பண்ண வேண்டியதாக இருக்கிறதால அதுக்கு சாத்தியம்னு பேர். நாம் பண்ண வேண்டிய காரியமானதால் அதுக்கு சாத்தியோபாயம்னு பேர். அது என்னென்னா பக்தி பிரபத்தி, பக்தியோ பிரபத்தி ரெண்டுமே சாத்தியோபாயம். அந்த சாத்தியோபாயத்தை பக்தியை பற்றியும் பிரபத்தியை பற்றியும் தொகுத்து பெருமாள் அதை எந்த மாதிரி உபகரிக்கிறாங்க 5 வார்த்தை சாதிக்கிற சுவாமி. உபகார சங்கிரகத்தில் சாத்தியோபாயத்தில் எப்பெருமான் செய்யும் 5 உபகாரங்கள். அது என்னென்ன கேட்டால் 2 வாக்கியம் பிரபத்திக்கு சாதிக்கிற, 3 வாக்கியம் பக்திக்கு சாதிக்கிற. முதல் 2 வாக்கியம் பிரபத்தி. ஏன்னா நாம் பிரபத்தி ரசிகா. அது மட்டும் இல்லாமல் பிரதானமாக அகிஞ்சனா. அதனால நமக்காக முதல்ல சொல்லிட்டார். சுவாமியுடைய அபிப்பிராயம் என்ன? சுவாமியோட அபிப்பிராயம் பரமஞானியா இருக்கிறவனும் பிரபத்தியை வைக்குவான்றது சுவாமியுடைய. அதனால பிரபத்தி பக்திக்கு அதிகாரம் இல்லாதவன் பிரபத்தி அதிகாரம் என்பது போக இந்த பிரபத்திக்கு வேண்டிய ஆகிஞ்சன்ய அனந்தகிரித்துவம் இல்லாதவன் பக்திக்கு அதிகாரி. அப்படி பண்ணுவோட சுவாமி நிறைய சுவாரஸ்யம் என்னடா அப்படின்னா, ரொம்ப பெரிய உபன்யாசக்காரனா நிறைய பேர் வந்தாப்புன்னு வச்சுக்கோ, சாமானிய உபன்யாசக்கார முதல்ல போட்டு பிடிப்பாங்க. அந்த மாதிரி அகிஞ்சனா இருக்கிறவன பத்தி முதல்ல சொல்லிட்டு அகிஞ்சன் இல்லாதவனை பத்தி பின்னால சொல்றார் சுவாமி. அப்படி அவருடைய உபன்யாசம் கேட்டதுதான் 4 வருடம் 3 வருடம் 5 வருடம் பேசுறதெல்லாம் நீங்க மாட்டி வாட்ஸ்அப்ல போட்டுவிடுறது படிச்சுட்டு கேட்கல. இவங்க எழுதி கேட்பாரு இந்த மாதிரி ஒன்று கூட எழுதி வருகிறாங்க. ஆவாள் கோபால் சித்தமைபவர் திங்கள் பெருமாள். அதுல 5 வாக்கியங்கள்ல முதல் 2 வாக்கியம் பிரபத்தியை பற்றி, அடுத்த 3 வாக்கியம் பக்தியை பற்றி. அதோட அர்த்தத்தை முதல்ல சொல்லிடுறேன், வாக்கியங்களை அர்த்தம் செய்கிறேன். என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, ஒரு பையன் வரான். அவ ஸ்கூல்ல ஆல் இந்தியா ஏதோ ஒரு பேட்மிண்டன் டேப் நடத்தலாம். அதுக்கு யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவளோ வரலாம் அப்படின்ட்டா ஒரு 50% பேர் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து 5 பேரை தான் அனுப்புகிறாங்க, 10 பேரை அனுப்புகிறாங்க, குறிப்பிட்ட நபர்கள். ஒரு 50 பேர் கொடுத்தா என்ன பண்ணுறா, கூப்பிட்றா எல்லாரையும். நீ ஏற்கனவே பேட்மிண்டன் கோச்சிங் போயிருக்கியா, நல்லா விளையாடுவியா, யார் யாரும் ஜெயிச்சிருக்கியா, பரிசியாக கேட்கலாம். இருந்தால் அவளை எடுத்துக்கலாம், அவளை டிஸ்குவாலிஃபை பண்ணி அவளை
மற்றவர்கள் டிஸ்கான்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி ரீதியில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சவனைத்தான் சொல்ல முடியும் இல்லையா, தெரிஞ்சவனைத்தான் அது எடுக்க முடியும் எல்லாருக்கும். அந்த மாதிரி உடம்பு குவாலிஃபிகேஷன் இந்த உத்தியோகம் அப்படின்னா இத்தனை வசனங்களும் இவ்வளவு வெயிட்டுகளும் இத்தனை நேரம் தாக்க முடியும். மற்றதெல்லாம் 8 மணி நேரம் வேலை செய்யா, 10 மணி நேரம் வேலை செய்யா, வெளியூர் போட்டாலும் போவியா, எந்த ஊருக்கு போட்டாலும் போவியா, அதெல்லாம் கேட்கறாங்களோ. இதே மாதிரி ஒவ்வொரு காரியங்களுக்கு சரீரம் இந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு விவஸ்தை உண்டு. இப்ப இந்த பிரபத்தியை பற்றி சுவாமி எழுதச்சு பிரதானமா 16 ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய 2 ஸ்லோகங்கள். ஒரு ஸ்லோகம் 16 ஸ்லோகம் பிரபத்தியை பற்றி உபதேசிக்கக்கூடியதான 16 ஸ்லோகம். ஸ்ரீராம ஸ்லோகம் 16 ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறார் இந்த பிரபத்தியை பற்றின வாக்கியத்தை. அதில் அந்த 16 ஸ்லோகத்தில் பிரபத்தி பண்ணணுங்கிறத பற்றி சொல்லச்சு. சரீரம் மனசு ஸ்திதமாக இருந்துச்சு. மனசு அளப்பாயாம ஒரு நிலைப்படும் போது, அப்புறம் சுஸ்தமாக சரீரம் இருக்கும்போது, தாது சாமியம் இருக்கும்போது இருக்கிற அப்போ வேண்டிட்டா அப்போ பிரபத்தி பண்ணுறவன் அப்படி இருக்கிறவன் என்னை பற்றி நினைச்சானா, என்னிடத்துல சரணாகதி பண்ணானா, என் ஜோடிகளை நினைச்சு சரணாகதி பண்ணானா அவருடைய அத்திமதை செய்ய நான் அவனை நல்லபடி அடைகிறேன் சொன்ன சொல்வதோட சாரம். இப்போ அந்த இடத்துல கேள்வி கேட்டீங்கன்னா அப்போ பிரபத்தி பண்ணிக்கிறவன் நல்ல ஆள் நல்லபடியாக இருக்கணும், ரொம்ப சக்தியாக இருக்கணும், நிறையா யோகா ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல மனசு கான்சன்ட்ரேஷன் பவர் வரும், நல்ல தாத்துவெல்லாம் புஷ்டமாக இருக்கணும், சின்ன வயசுலேயே பிரபத்தி பண்ணணும், ஆழ்வார்க்கையோட இளமை நம்மளுடைய போய் அப்படின்னு சொல்லச்சேன். பெருமாள் ஜோடிகளோட சரணாகி எல்லாரையும் சரணாகி பண்ணிக்கோனா கடைசிக்கு போங்கடா, உடம்பு சரியான போகாது, சரியா இருந்தேன்னு சொல்லும்போது பண்ணிக்கிறீங்களா, இது சின்ன யுத்தமாக இருக்கிற ஸ்லோகத்தில் கேட்டு அதுக்கு பதில் சொல்கிற சுவாமி. அதுக்கு பதில் அந்த ஸ்லோகத்தோட தாற்பயத்தை எதிரா ஸ்திரே மனசி சரீரே சுஸ்வஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மற்ற உத்தியோகங்களுக்கோ மற்ற ஒரு காரியங்களுக்கோ சரீரம் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்ன்றதான் கிடையாது. சரீரம் எப்படி இருக்கிறது இல்லை, இந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கக்கூடிய அளவு இவன் மனசு தீர்மானமா நிச்சயமா இருக்கிற மாதிரி சரீரத்தோட ஸ்திதியும் தாதுவோட ஸ்திதியும் இருந்தால் அதாவது அவர் புரிஞ்சுக்கணும். பிரபத்திங்கிறது ஒரு ஞான விஷயம், சரியா சுவாமி? பிரபத்திங்கிறது ஒரு ஞான விஷயம், ஞான விஷயம்ன்றது உணர்வு. அதுக்கு மேலே உணர்வு இல்லாததுக்கு இந்த புரிஞ்சுக்காததுக்கு சரணாகதி பண்ணணும் அப்படின்னாக்க உணர்வு இருக்கிறவன் பண்ற சரணாகதினா மாமனிகள்னு அதை சேர்த்துக்கலாம், சேத்தனாத்வங்களை சேர்த்துக்கலாம். ஆனால் தான் பண்ணணும், உணர்வு பூர்வமாக பண்ணணும், அந்த எண்ணத்தோட பண்ணணும். பகவானுடைய அசேஷ அவஸ்தோஜித்தனான சேஷன் நான், பகவத் அனஞ்ஞாக சேஷன் சுவாமி, பகவத் அனஞ்ஞாக சேஷன் அப்படிங்கிற அனுசந்தானம் அதில் பிரதானமாக இருக்குது. அதை அனுசந்திக்கக்கூடிய அளவு வாயால் கூட பேச வேண்டாம், மனசால நினைச்சு அதை உணரக்கூடிய தன்மை இருக்கிற அளவுக்கு சரீர சுவாஸ்தியமும் தாதுவோட நிலையும் வாதபுத்த நவதாதுகளுடைய நிலைமையும் மனசு அதில் தீர்மானமான நிச்சயமும் பெரியவாள் அதை அனுசந்தானம் பண்ணியிருக்காங்க. அதில் பிரதானமாக ஸ்திதே மனசி கச்சே சுஸ்வத்தே சரீரே தாது சாமியே ஸ்மர்த்தாங்கிறது என்ன அர்த்தம் பண்ணியிருக்கா, எம்பெருமானே பரமபுருஷன், அவன் நிச்சயமாக மோட்சம் தருவன், மோட்சத்துக்காக பிரபத்தி பண்ணா அந்த பிரபத்தி கட்டாயமாக நமக்கு எம்பெருமான் திருவடிகளை அறிவிக்கும். நமக்கு இந்த பக்தி கர்மயோக ஞான யோகங்கள்ல நமக்கு சக்தி கிடையாது. இந்த 3 நாள் சொல்றாங்க பக்தியாவோ சக்தியா சத்தியபாவகா இல்லையா. அதே மாதிரி ஞான சூன்யத்தை, ஞானம் இல்லாத தன்மை,
அப்புறம் பக்தியாதம் சக்தியாதாமகா பிரதிதி விரகதா சாஸ்திரத பரிதாசகா. சாஸ்திரங்கள்ல பக்தி யோகம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்துருக்கு. அந்த மாதிரி தடுக்கப்படாதவனா தான் பக்தி யோகம் பண்ணலாம். சாஸ்திரங்கள் மறுக்கப்பட்டிருந்தா அப்ப பிரயோஜனம் இல்லை. காலக்ஷேம அக்ஷமத்துவம் பின்னால மோட்சத்துக்கு போறேன்னு சொல்லாதவனா இருக்கணும். அப்படி இருந்தால் பிரபத்தி அதிகாரம்னு சாதிச்சிருக்க. இப்ப அதை சொல்ற அந்த எண்ணம் வரும், எனக்கு சக்தியே கிடையாது, எம்பெருமானத்தோட கதி கிடையாது அப்படிங்கிற எண்ணங்கள் தீர்மானமா இருக்கணும். இவைகள் தான் விவரிகம். அந்த சொன்னதான ஸ்திதே மனசி, மனசு நன்னா இருக்கணும், நிறையா இருக்கணும். மனசு நன்னா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எம்பெருமான், நான் எம்பெருமானத்தோட எனக்கு வேற கதி கிடையாது, எம்பெருமான் கட்டாயமா காப்பாற்றுவான், பிரபத்தியினாலே மொட்ட கட்டாயம் கிடைக்கும் முதலானவைகள தீர்மானமான எண்ணம். அதன் பிரகாரம் அதை நினைச்சு பிரபத்தி பண்ணிக்கும்படியான சரீரஸ்திதி, பிரபத்தி பண்ணிக்கும்படியான சரீரஸ்திதி. தாதுக்கள் அதை பிரார்த்திக்கும் போது ஒருமைப்பட்டு அந்த மனசு அந்த தீர்மானத்தில் இருக்கும்படியான எண்ணத்தில் இருக்கணும். அது இருந்தா போது பிரபத்தி பண்ணலாங்கிற காண்பிச்சிருக்க. அது சொல்ற பிரபத்தியை பற்றின 2 வாக்கியங்கள்ல சரீர தாது மனஸ்திதிகள் சமீச்சீனமான பொருத்தமான பிரபத்தி அனுஷ்டிக்கும்படியான நிலையை உபகரிப்பது எம்பெருமான் தன்னுடைய அனுகிரகம் செய்கிறார். அது முதல் வார்த்தையோட தாற்பயம். அதுதான் சுவாமி, அது முதல் வார்த்தையோட தாற்பயம். அதுக்கு அடுத்த வாக்கியத்துல பிரபத்தியை பற்றின 2வது வாக்கியத்துல உபகார சங்கரத்துல பெருமாள் பண்ணக்கூடிய உபகாரமா சொல்றது, அந்த மாதிரி ஸ்திதியில அங்க பஞ்சக பூர்ணமான சாந்த பரஞாசத்தை பண்ணும்படியா பண்றது. அந்த சமயத்தில் தான் அனுகிரகம் பண்ணணும். ஆழ்வார் சாய்க்கிறேன், கூடுமான் கூடாயே அடியே காவா வெண்ணாயே பொருந்துமான் புலராயே 4-5 பாசனங்கள்ல பெருமாள் எனக்கு உபாயத்தை கிருபையினாலே வியாக்கியானம் திருவாலயத்தில் எல்லா இடத்துலையும் கிருபையினாலே பிரபத்தி அனுஷ்டிக்கும்படியா பண்ணணுங்கிறது தான் காரணம். ஆனா வாக்கியங்களுடைய அமைப்புல அழகு கூடுமாறு கூடாயே கூடும்படியான ஒரு உபாயத்தை சொல்வாயாக. அதுக்கட்டால உன் அடிசேர்வன் அருளாயே, நான் உன் திருவடிகளை வந்து சேரும்படியான அளவு நீ அனுகிரகிக்கணும். அது மட்டும் போராது, அன்னதே உன் அடி சேர அடியேற்கு ஆவாரென்னாயே, நான் வந்து சேரும் போது நீ ஆன்னு கொண்டாடணும். அதுக்கு மேல நான் புரிந்துமாறு புலராயே, நான் வந்து சேரும் போது நீ முகத்தையும் காலையும் திரும்பிக்காம நான் பொருந்துமாறு நீ புணர வரும், நீ ஸ்நேகித்து என்னோடு சேர வரும் அப்படின்னு ராஜிக்கு தான் சப்தங்கள் ஒரு அமைப்பாடு இருக்கு. திருவாரூரின் வியாக்கியானத்தில் சாதிக்கும் போது அந்த மாதிரி பெருமாள் கிருபையினாலே நான் சரணாகதி அடைஞ்சிக்க முடியாம பண்ணணுங்கிறது தான் சாதிச்சிருக்கேன். வேதிக்கணுங்கிறது தான் எல்லாத்துக்கும் சாதத்துல வெவ்வேறு விதமான அம்சத்தில் சாதிக்கிற சப்தங்களுடைய சுவாரஸ்யம் இருக்கு. இதை அந்த 2 வாக்கியங்கள்ல கொண்டு வந்திருக்கார். சந்ததி தமிழ் தலைவன் ஆனந்தால, கடியுரை குடிகண்ட வெறுத்துடையவன் ஆனந்தால சுவாமி தேசிகர் ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் இருக்கக்கூடிய அந்த ராசிக்கம், அந்த அர்த்த சௌக்கியம் எல்லாத்தையும் எடுத்து 2 வாக்கியங்களில் பிரபத்தியை பற்றி சொல்லும்போது சரீர மனஸ் தாதுக்களை சரியான ஸ்திதியிலே பிரபத்தி அனுஷ்டிக்கும்படி பிரபத்திக்கு ஒருப்பட்டவன், அதாவது விவேக ஞானம் இருந்து பிரபத்தி பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு பிரபத்தி பண்ணிக்க கூடியவனுக்கு அன்னைக்கு அந்த சமயத்தில் அந்த கணத்துல இவைகள் ஒத்துழைக்கும்படியா பண்றது எம்பெருமானுடையதான எம்பெருமான் கண்ட உபகாரம். அவ்வாறு மனசு உண்மைப்பட்டார் அந்த அங்க பஞ்சக பூர்ணமான இல்லை அவசியமான மகாபாதத்தோடு கூடியதான ஆத்மரட்சா பர சமர்ப்பணத்தை பண்ணுவிக்க எம்பெருமான் செய்யக்கூடிய உபகாரம்னு பிரபத்தியை பற்றி சொல்லக்கூடிய 2 வாக்கியங்கள் உபகார சங்கிரகத்துல அடியேன் இப்ப விண்ணப்பம் என்றே முதல்ல சேதனனை உபாய விசேஷ அனுஷ்டானத்திலே உருப்படுத்தி பிரபத்திய பணிகளுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி சரீரத்துல 4 விதமான நோய்கள் இருக்கும். எந்தெந்த மாதிரி அப்படின்னு சொன்னா, சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள்
பயிர்த்தமான எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுகிறது. ஒன்றும் இல்லாததுக்கு தான் கவலைப்படுறது. நாம் கவலைப்பட வேண்டாத விஷயத்தில் தான் கவலைப்படுறது. ஏண்டா இன்னைக்கு யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் சண்டை போட்டுட்டானே நினைச்சு நீங்க உட்காந்து மூடியை ஒன்று வச்சிருக்கிறது கோயிலுக்கு போகாம மனசுல ஏற்படக்கூடியதான வியாதிகள், வந்து போகக்கூடிய வியாதிகள், ஜலம் முதலானது சகஜங்களான வியாதிகள், முதல்ல சகஜங்களான வியாதிகள், இப்படி 4 விதமான வியாதிகளாக இவனுக்கு நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை சுமந்து கொண்டு இருக்கிற இவனுக்கு ஸ்திதேமனசி வியாதிகள் இப்படியே சாரீர மானச ஆனந்திக சகஜங்களான சதுர்வித வியாதிகளாலும் கலக்கம் பாராதபடி மனசோட ஒருமைப்பாட்டை, மனசுல ஸ்தைரியத்தை பிறப்பிக்கக்கூடியது எம்பெருமான் செய்யக்கூடிய உபகாரம். ஏன்னா அந்த மனஸ்தைரியத்துக்கு சதுர்வித வியாதிகளாலேயும் கலக்கம் வரலாம். அன்னைக்கு காத்தா ஹை டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா அங்க போய் நிற்க முடியாம போயிடுச்சுன்னா அது வரமாட்டலாம் பெருமாள். அந்த கலையத்தில் அவனை குட்டிக்க முடியாம பண்றது பெருமாள் செய்யக்கூடிய உபகாரம். தாது சாமிய சரீர சுவாஸ்தியங்களையும் மனஸ்தைரியத்தையும் பிறப்பிக்கும் அதுவும் ஆயிட்டு மனஸ்தைரியத்தையும் பிறப்பிக்கும் அதுவும் தாதன். அது முதல் உபகாரம். மனஸ்தைரியத்தையும் சரீர சுவாஸ்தியத்தையும் பிறப்பிக்கும் அது பிரபத்திய அனுஷ்டானத்துக்கு ஒருப்பட்டவனுக்கு எம்பெருமான் செய்யக்கூடிய உபகாரம். அதற்கடுத்தது மனசு ஏகாகிரமான அளவிலே இவனுக்கு அந்த பஞ்சக சம்பன்னமான 5 அங்கங்களோடு பூர்ணமான ஆத்மதக்கா மனசமர்ப்பணத்தை உண்டாக்குவதும் பிரபத்தி அனுஷ்டிப்பவனுக்கு எம்பெருமான் செய்யக்கூடிய உபகாரங்கள். அவ்வாறு பிரபத்திக்காக இவன் உருப்படாமல் தனக்கு ஞானம் சக்தி முதலானவை இருந்து விளம்பரத்தை குறுக்கும் அவன் ஆகிஞ்சன்ய அனன்யகதித்வங்கள் இல்லாதவன் அப்படிங்கிறத பற்றி பக்தியோகாதிகாரியை பற்றி 3 வாக்கியம் சாதிக்கிறது. இதற்கு ஆகிஞ்சன்யாதியான கைமுதல் இல்லாதாரை பிரபத்தி செய்வதற்கு வேண்டிய நான் எதற்கும் கைமுதலற்றவன் என்ற ஞானம் இல்லாதார் தனக்கு சக்தி ஞானம் இருக்கிறவாள ஆப்பிரயாண அவர்களை பக்தியோகத்திலே ஊற்றுகிறான். ஆப்பிரயாண அனுபத்தனியமாய் தன்னுடைய அந்திம கால பர்யந்தம் அந்திம கடகர்வர்யந்தம் செய்ய வேண்டியதாய், தொடர்ந்து சிந்திக்க வேண்டியதாய், அந்திம பிரத்யாந்தமான அந்திம தசையிலே கடைசி நினைவை ஈராக உடைய உபாயாந்தரமான பக்தியோகத்திலே மூட்டுவதும் பக்தியோகத்தில் கொடுத்து பண்ண முடியா பண்றான். அந்த பக்தியோகத்துக்கு நிறைய தரங்கள், உட்கார்ந்த உடனே தரங்கள், நினைக்க ஆரம்பிச்ச உடனே தரங்கள், நினைச்ச உடனே தரங்கள், நினைக்கும் போதெல்லாம் தரங்கள். அவர் நினைக்கும் போது இல்லை, மற்றவர்கள் நினைக்கும் போதெல்லாம் தரங்கள், மற்றவர்கள் செய்யக்கூடிய தரங்கள். பக்தியோகம் வேணா விட்டுற மாட்டேன். பக்தியோகம் வேணா அதை விட்டுறதுக்கு வந்துட போறோம் சொல்லி இந்த முதல்ல ஒருவர் ஃபர்ஸ்ட், அடுத்தது ஒருவர் வாய் ஒருவர் எல்லாரும் தொந்தரவு பண்ணுவான் இல்லையா? இவனுடைய சித்தத்தெல்லாம் பார்க்கும்போது காத்தடிக்கிறது, தீ விஷது, மழை பெய்யறது, சமுத்திரமா தொலைக்கிறது, எல்லாருமே அசையாமல் யோகம் பண்றானோ. அதே மாதிரி பக்தி யோகத்துக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் அந்தராயங்களை விளக்குவது இரண்டாவது பக்தி யோகத்திலே முட்டுவது, அதன் தடைகளை போக்குவது, அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை இவர் செய்த பிரபத்தியினாலே போக்குவது. பக்தி யோகத்துக்கு அங்கமான பிரபத்தி செஞ்சுதான் பக்தி யோகம் பண்ணுவார். அந்த பிரபத்தியின் பிரபாவத்தால் பக்தி யோகத்துக்கு தலைவரான பாவங்களை போக்குவது பெருமாள் செய்யக்கூடிய 2வது உபகாரம் பக்தியோகாதிகாரிக்கு. அதற்கடுத்தது அந்த பக்தியோக ஸ்தானத்தை பக்தியோகம் பண்றவனுக்கு அந்த பரபக்தி நல்ல வசந்த சமாதி நிலைமையில அப்படியே தொடர்ந்து அவனுக்கு தான் நினைத்த ரூபமானது தேவநாத ரூபம், தாதுகத்தினுடைய ரூபம் அப்படியே நேரத்தை சேமிக்கிற மாதிரி இருக்கிறது. அதுவே கலந்து பேசி பரிமாறுற மாதிரி இருக்கக்கூடிய அனுபவத்துக்கு கூட அது அப்படியே சாட்சாதா பிரத்யட்ச சமான ஆகாரமா தோணும். முதல்ல இவன் நினைச்சுன்னு அப்படி பழகலாம். அது பிரத்யட்ச சமான ஆகாரமா நாம் எதிரே இருக்கிறத பார்க்கிற மாதிரி, ஒரு வஸ்துக்களை பார்க்கிற மாதிரி, இந்த உலகத்தில் 4 பேரோட பழகிற மாதிரி பக்தி யோகாதிகாரிக்கு தனக்கு யோக தசையிலே அந்த சல்லாப ஆலாபாதிகள் நடக்கும். அது பரஞானம். அந்த பரஞானம் ஏற்பட்டு அந்த சாட்சாத்காரத்தை
தெரியுமா? எதிரெதிர மாதிரி நான் மற்றவாளோட பேசுற மாதிரி தான் சிந்தித்த திருநேடியோடு பெருமான் சேவை தருவான். சுவாமி தேசிகனுக்கு அயகிரிகளோட அந்த மாதிரி சேவை தரவேதான் அயகிரிவ ஸ்தோத்திரத்தை சுவாமி நேரம் பேசுறதா அப்படியே பிரார்த்திச்சிருக்காரு. அயகிரிவ சாட்சாத்காரமாக இருக்கு. அந்த மாதிரி நடக்கக்கூடிய பலசாட்சாத்காரம் பலஞானம் நஷ்டமான அளவுல ஆகா இவ்வளவு நன்னா கலந்து பழகினோம், அது நஷ்டமாயிற்றே, அது எப்போதும் கிடைக்க வேண்டுமேங்கிற பரமபக்தி. அவன் நஷ்டமடைந்ததாலே புலம்புவான். வசந்த வஸ்து காணாம போயிடுச்சுன்னா தேடுறோம் இருக்கும். வசந்த வஸ்து போனா கூட அப்புறம் பார்த்துக்கலாம். செல்லு போயிடுச்சுன்னா தேடுறோம் இருக்கும். இந்த சுவாமி செல் அந்த செல் போனா இந்த செல் போன மாதிரி உடம்பு செல் போனா கூட கவலைப்பட மாட்டோம். எவ்வளவு வலிச்சாலும் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஆனா இந்த செல் இல்லைன்னா ஒரு நிமிஷம் எதுவுமே உடம்பு இல்லை. யாருக்கு குழந்தைக்கு கூட சுவாமி குழந்தையிலேருந்து செல்ல பிடிக்கிட்டோன்னா அப்படி இழந்து போய் குழந்தை சின்ன வயசுலேருந்து வருது. ஏன் அப்படின்னா இந்த குழந்தைய ஏமாத்திட்டு தெரியவா பார்க்குறேன், இது அது பார்த்துக்கிறது. குழந்தைகளை ஏமாத்திட்டு தெரியவா எப்போ கொஞ்சம் பார்க்குறாளோ இது கையிலேருந்து பிடிக்கினா அப்போதே அங்கே போய் சேர்த்துறது. அந்த மாதிரி நஷ்டமான வஸ்து தான் சக்தியாக நினைக்கிறது நஷ்டமானா என்ன கஷ்டமோ. பக்தியோக அதிகாரி, பக்தியோகம்னாக்க உண்ணும் சோறு பருவிடி தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்கிற முதிர்ச்சியில முத்திரமன் தானே பக்தியோகத்தை பண்ண காலம் துணிகிறான். அந்த பக்தியோக அதிகாரிக்கு பதசாட்சாத்காரம் நஷ்டமான அளவுல அவன் என்ன பண்ணுவான்? முனியே நான்முகனை கண்ணாகும்படியே தனியே ஆவியே என் தலைவிசையாய் வந்திட்டு நான் போரட்டேன் ஒன்றும் மாயம் செய்யேன் என்னையே. இனி இந்த நட்டம் கூடாது எனக்கு உன்னோடு சேர்க்கையே ஒன்று அழுது புரண்டு புலம்புவான். அழுது புலம்பி புரள்வார். அந்த நிலைமைய பெருமாள் ஏற்படுத்த பக்தியோகாதிகாரிக்கு முழு பக்தியோகத்திலே உட்படுத்துவான். பக்தியோகத்திலே முந்துவான். பக்தியோகத்துக்கு தடங்களான பாவங்களை போக்குவான். பரபக்தி பரஞான பரமபக்தி தசை அவ்வகரித மோட்ச சாதனம். பரமபக்தி வந்த உடனே மோட்சம் கிடைக்கும். அந்த பரமபக்தி தசையை அவனுக்கு பிறப்பிப்பான். அப்பதான் அஞ்சு பக்தியோட அவன் மோட்சத்துக்கு போக முடியும். அதை செய்யறதுக்கு எம்பெருமான் சாத்தியோபாயத்தை செய்யும் உபகாரம். பிரபத்தி செய்யணும் என்றால் அதிகாரிக்கு சரீர சுவாஸ்திய தவசாமியங்களை ஏற்படுத்தி மனசின் ஸ்தைரியத்தை ஏற்படுத்துகிறான். மனஸ்தைரியம் ஏற்பட்ட அளவிலே அங்க சாங்கமான பிரபத்தியை அனுஷ்டிக்க வைக்கிறான். அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறான். இது உபகாரம். அடுத்த சாத்தியோபாயமான இதற்கு அதிகாரி இல்லாதவன், ஆக்கிச்சன்யம் முதலான கைவிடல் இல்லாதவன், தனக்கு ஞானம் சக்தி இருக்கிறவன், வர்ணாசிரமங்களாலே அனுமதிக்கப்பட்டவன், பக்தியோகத்திலே பக்தியோகம் செய்ய தீர்மானித்து பக்தியோகம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய பக்தியோகத்திலே விழுவான். பக்தியோகத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாபங்களால் பிராக்டிகலாக ஏற்படக்கூடிய தடைகளையோ விளக்குவான். அதற்கடுத்தது அவனுக்கு பரஞானத்தை கொடுத்து சாட்சாத்காரத்தை கொடுத்து அது நஷ்டமான அளவிலே பரமபக்தி தசையை பிறப்பிப்பான். ஆக அந்த உபகாரங்கள் பக்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு மொத்தம் 5 உபகாரங்கள் சாத்தியோபாய விடயத்தில் சுவாமி சாதிச்சிருக்கார். அதை அப்படியே பக்தியை தெரிவிக்கிறேன். முதல்ல பிரபந்தனுக்கு சொன்னேன். பக்தியோகாதிகாரி ஆகிஞ்சன்யாதியான கைமுதல் இல்லாதாரை ஆப்ரையான அனுபத்தனீயமாய திமத்தத்தையாந்தமான உபாயாந்தரத்திலே பக்தியோகத்திலே ஊட்டுவதும் இதற்கு வரும் அந்தராயங்களை தடங்கல்களை விளக்குவதும் ததாமி உத்தியோகம் தம் ஏனமா உபயாதிதே என்கிறபடியே பிரார்த்திக்கு விவதானம் இல்லாத பிரார்த்திக்கு இடைப்படாத பரமபக்தி தசை உண்டாக்குவதும் எம்பெருமானை அடைவதற்கு இம்மீடியட் ரிலூட், அதுக்கு உடனே முன்னால் இருக்கக்கூடியது. அது வந்தால் உடனே பகவத் பிராப்தி தான். அந்த பரமபக்தி தசையை உண்டாக்குவதும் சித்தோபாய புத்தனான எம்பெருமானுடைய சரண்யனுடைய ஸ்வப்பிரசாத சம்பாதனம், தன்னுடைய அனுகிரகத்தை அவனை சம்பாதிக்க செய்தல் என்பதான சாத்திய உபாய உபகாரம். சாத்தியோபாயமான
பக்தி பிரபத்தி விஷயத்திலான உபகாரம் அப்படின்னு அந்த வாக்கியங்களை சாதிச்சிருக்கார். இந்த மாதிரி பக்தி பிரபத்தி பண்ணவாளுக்கு மேலே இருக்கிற காலங்களுக்கு பிரபந்தனாயிருந்தா உத்தரகிருத்தியம், பக்தியோக அதிகாரியா இருந்தா அந்திமன சொல்லிட்டு பக்தியோகம் பண்ணி மோட்சத்துக்கு உடனே போறான். இங்க இருக்கிற பிரபந்தனாயிருந்தா இங்க இருக்கிற வரைக்கும் உத்தரகிருத்தியம், திவ்யதேச வாசம், பாகவத சிவவாசம், பாகவதால் வந்த நிலத்திலே பக்தித்தல், தான் சாஸ்திரம் உச்ச வழக்கிலே விற்றல். அது என்னது? வேகையாவற்றை கர்மாதீனையாகியால் அதற்கு கரைய வேண்டாம், சோதிக்கக்கூடாது, பிரபந்தன் சோதிக்கக்கூடாது. ஏன்னா வேகையாளத்தை கர்மாவில் இருந்தால் நடக்க போகுது. ஆத்மை ஆத்ம பெருமாட்டை உடைச்சாச்சு, அவரை அழிச்சு போகக்கூடாது. அதை பற்றி கவலைப்படாம இருக்கு. நிசம்சய சுகமாஸ்வான் இருக்கணும், மாஸ்டரா சோதிக்காதே சொன்ன மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்து ஒருத்தன் அந்திமலை செய்கிற எம்பெருமானே அவனுக்கு கிறிஸ்துவற்றோமம் முதலானவைகள் வழி நடத்தி வழிப்படுத்தி வாரேற்றி அடிமை கொள்ள தன்னையில நின்ற தனித்திருமாத்தாளின் கதை வைத்தோம் செடகோபன் அன்பினாலே அந்தவிழா பேரின்பம் அறிந்த ஏற்கும் அடியோமே அன்புடனே நின்றும் காத்து முந்தை வினை விரை வழியில் உருகாது என்னை முன்னிலையாம் தேசியர்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் பொருளும் காட்டி வழிபடுத்தி அது வரைக்கும் பக்தி பிரபத்திய பண்ணிட்டது. அதற்கு பிறகு பின்னால் செய்யக்கூடிய உபகாரம் வான் ஏற்றி அடிமை கொள்வது பிரபத்திக்கு அப்புறம் பண்ற உபகாரம். அடிமை கொள்ள தந்தையிட நின்ற தனித்திருமாத்தாளின் கதவை கொண்டோம்னாலே இந்த உபகார பதவியில உபகார சங்கத்தில் சுவாமி திருமணம் சாய்கிறார். எனக்கு சில வாக்கியம் அவ நிறையா விஷயங்கள் சொல்லணும்னு எதிர்பார்த்தா சாஸ்திர ரீதியான விஷயங்கள். நான் வாக்கியங்களுடைய அச்சங்களை ஒரு மாதிரி சொன்னேன். பூர்வகாலம் சொல்றதுக்கு இந்த பூர்வகால பதவிகளுக்கு தான் ஆதாரமாக சில விஷயங்கள் விண்ணப்பம் பண்ண சபையில ஐந்தை பாகவத ஊட்டி சேர்ந்திருக்கக்கூடிய பாகவதெல்லாம் இதற்கு பகவதற்காக சோதனை இந்த மங்களாசாசனம் நான் பிரார்த்தனை. நான் அனைவருக்கும் மங்களாசாசனம் அவர்கள் திருவடி காலைகளிலே குறைகளுக்காக செடுக்க வருகிற பிரார்த்தனையோட கிழக்கிதான சந்தானம் பண்ணி பூச்சி விடுகிறேன். உதாரணமாய கல்யாண பிரசாரமே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தே புதபதே தம்சிதா விஜயானஹ சக சரசஜவாசாமே ஜாமசாபியா